ஆக இந்த நாளிலும் மீண்டும் ஒருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளை பேசும்படி அவருடைய ஒரு கருவியாய் உங்கள் மத்தியிலே நான் இருக்கும்படியாய் தேவன் எனக்கு உதவி செய்தார். உங்களுக்கும் உதவி செய்கிறபடினாலே தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நாம் வசனத்துக்குள்ளே போனோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். லூக்கா சுவிசேஷத்தில் அதன் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் நமது இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்குறோம். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்த போது ஆவியானவர் ஒரு காரியத்தை பேசி கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு மோசையின் பாட்டில் மோசே, பிரதான ஆசிரியனாகிய மோசே, தேவனோடு முகமுகமாய் பேசின மோசே எழுதின பாட்டு அது. அவன் சொல்கிறான், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதை தரலாம். பல அடக்க நிகழ்ச்சிகளில் இந்த பகுதியை நான் வாசித்திருக்கிறேன், நான் செய்தி சொல்லியிருக்கிறேன். அது அருமையான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு வசனம்தான். நம்முடைய ஆயுசு நாட்கள் ஒரு கணக்கு சொல்லிட்டான். 165 வச்சு 80 போட்டால் என்ன வந்தோம்லாம் பார்த்துடலாம். இத்தனை நாட்கள் வாழ்க்கையை மனுஷன் எதுக்கு வாழ்கிறான் தெரியுமா? தன்னை விட்டு எடுபடக்கூடிய அனைத்து காரியங்களுக்காக. அல்ல, அங்கே தான் செய்தி போனோம். தன்னை விட்டு எடுபடக்கூடிய அனைத்து காரியங்களுக்காகவும் தன் வாழ்நாளை வீணாளாய் முடிச்சிடுவான். சாத்தான் சொல்லுவான், இது உன்னை விட்டு எடுபடாது, இது என்னைக்கும் உன்னோட இருக்கும், எப்பவும் உன்னோட இருக்கும். அவன் பல ரீதியில் உலகத்தில் சொல்கிறான்ல, அனித்தியமான அழிவுக்குரிய இந்த உலக காரியத்தை எவ்வளோ விளம்பரப்படுத்துகிறாங்க. எத்தனை விதமாக கலர் அடித்து லைட்டு போட்டு அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்கிறது தானே இல்லையா? உலகம் தன்னை விளம்பரப்படுத்துகிற வேகத்தை பாருங்கள். 24/7 எல்லா வீட்லேயும் மொபைல்ஸ் இருக்குது, டிவிஸ் இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஓடுது? அழிந்து போகிற. கண்ணை மூடுனா ராத்திரி தூக்கத்துக்கு போகும்போதே மறைஞ்சிருது. மறுநாள் காலையில் முழிச்சா தான் உண்டு. அல்லேலூயா. இல்லைன்னா ஆஃப், தூக்கத்திலே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இதுக்கு ஏன் இவ்வளோ விளம்பரம் பண்ணணும்? இதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? யோசித்து பார்த்துருக்கீங்களா? எஸ், அதுக்கு பின்னால் ஒரு பவர் இருக்கு. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்ல தெரியுமா? உலகம் அனைத்தையும் மோசம் பார்க்கிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் இனி சீக்கிரமாக தள்ளப்படும். அதுக்கு ஒரு நாள் இருக்கு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற ஒரு மோசடி சக்தி பிரம்மாண்டமாக செயல்படு. நான் காலையில் கூட ஒரு இடத்துல செய்தி சொல்லும்போது சொன்னேன், நிஜ வாழ்க்கைக்கு ஒன்றும் இப்போ மதிப்பு கிடையாது. நடிப்புக்கு தான் மதிப்பு, படத்துக்கு தான் மதிப்பு, வீண் மாயையான ஜோடிப்புகளுக்கு தான் மதிப்பு. கேமரா முன்ன நடிக்கிறவங்களுக்கு தான் உலகத்தில் அதிகமாக சம்பளம் கொடுக்கப்படுது. சரிதானுங்களே? நிஜத்துக்கு மதிப்பு கிடையாது, உண்மைக்கு மதிப்பு கிடையாது, பொய்க்கு தான் மதிப்பு. காரணம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குறவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் யோவான்ல ஆண்டவர் சொன்னார். நாம் வாழ்கிற உலகம் ஒரு மோசடி சக்தியின் பிடியில் இருக்கிறது. எப்போதும் தேவ பிள்ளைகள் மனசில் வச்சிருக்கணும். எவ்வளவு கவர்ச்சி, எவ்வளவு படத்தை எத்தனை வடிவத்தில் காட்டினாலும்
நீங்கள்லாம் டிவி பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னால் கல்யாண வீட்டுக்கு போவீங்கல்ல, அந்த படம் எல்லாம் அங்கே பார்க்குறீங்களே, அதான் கல்யாண வீடுகளுக்கு படம் பார்க்குறீங்கல்ல அங்கே. அதனால் அது விளங்கும் உங்களுக்கு. இதில் நீ விழுந்துடாது. இதுக்கு பின்னால் ஒரு மோசடி சக்தி செயல்படுது. ஒவ்வொரு மனுஷருக்கு பின்னாலே ஒரு மோசடி சக்தி செயல்படுது. அவன் பெந்தகோசக்காரனாக இருந்துட்டு போட்டதுக்கு இப்போ என்ன அல்ல இல்லையோ. உள்ள செயல்படுற சக்தி எதுங்கிறது தானே கனியில் தெரியணும். ஆண்டவர் சொன்னார், நல்ல ஏற்றப்படுற காரியங்களுக்கும் உலகம் வெறி என்னதுங்க, அது வெறியோட ஓடிட்டு இருக்கு. உலகத்தின் ஆவின்னு சொல்லியிருக்கு. அதை பற்றி வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் தாவீது சொல்வான்ல, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம முன்னையும் போக முடியாமல் பின்னாலேயும் ஓட முடியாமல் வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப முடியாமல் ஆக்கி நம்முடைய பலத்தை எல்லாம் பிடுங்கி பணத்தை எல்லாம் பிடுங்கி நம்முடைய அகங்காரத்தை எல்லாம் பிடுங்கி ஆண்டவருடைய பாதத்தில் சரணடையும்படி தேவன் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தான் நீங்கள் வந்தீங்க, அப்படி தான் நீங்கள் வந்தீங்க. இந்த உலகத்தின் வரியிலிருந்து உங்களை பிடுங்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ பாடுபட்டுருக்கணும். அல்லேலூயா. எத்தனை வருஷம் அவர் எத்தனை விதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் என்னெல்லாம் தந்திரமான வழியில் போவீங்களோ ஞானிகளை அவருடைய தந்திரங்களிலே பிடிக்கிறாராம். அல்லேலூயா. அவனுடைய ஞானத்தின் வழியில் போய் அவனை மடக்கி கொண்டு வந்திருப்பார். அப்படி தான் ஆண்டவர்கிட்ட வந்தோம். எதுக்கு தெரியுமா? நம்மை விட்டு எடுபடாது நல்ல பங்காகிய ஆண்டவரோடு உள்ள உறவில் வந்து அந்த உறவிலே மரண பரியந்தம் நிலைத்திருப்பதற்காக. ஹல்லேலூயா. 1 யோவான் 3 அதிகாரம் 1 அதிகாரம் 3 வசனத்தில் 1 யோவான் 1:3 சொல்லுது. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார்? 1:3 தானே. நீங்கள் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த உலகத்தோட ஐக்கியத்தில் இருக்கிறோன்னு சொல்லலை, சொந்தக்காரர்களோட ஐக்கியத்தில் இருக்கிறோன்னு சொல்லலை. இன்னும் ஒருபடி மேலே போய் ஏதோ ஒரு சபையில் ஒரு சங்கத்தில் ஒரு அமைப்பில் ஐக்கியமாக இருக்கிறோன்னு கூட சொல்லலைங்க. அதை தாண்டி ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது என்ன வார்த்தை? பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய பிதாவோடும் அவருடைய ரூபமாகிய குமாரனோடும் ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு ஆழமான அனுபவத்துக்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நிறைய சபைகள் இருக்கிறது, இது ஒரு லோக்கல் சபை. அந்த சபையின் மூலம் நாங்கள் ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துடப்படாது. அல்ல, ஒரு சபை ஐக்கியம்லாம் பேசப்படாது. ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளோட ஐக்கியத்தில் இருக்கிறோம். சரிதானே? தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். முதலாவது அதற்காக அவர் தம்மையே பலியாக படைத்து பாவ நிவாரண பலியாக அர்ப்பணித்து தான் இந்த உறவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டா அவர் தான் 2000 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு போயிட்டார்ல, அவரோட இப்போ போய் நாம் எப்படி ஐக்கியத்தில் இருக்கிறேன்? 1 பேதுரு 2 அதிகாரம் 25 வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வார்த்தை வாசிங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமாகிய இயேசு. சிலையா வாசிங்க அந்த வார்த்தை. கண்காணியுமாகிய மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அவர் இப்போ நமக்கு மேய்ப்பர், தெரியுமா?
நம்முடைய பிரதான பாஸ்டர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இயேசுதான் நம்முடைய பிரதான பாஸ்டர். அல்லேலூயா. மேய்ப்பர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. சீசர்ட்ட சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிற நித்திய மேய்ப்பராக இருக்க போறேன். இயேசு நமக்கு பிரதான மேய்ப்பர். நாங்கள்லாம் உதவி ஊழியக்காரங்க தான். நீங்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதே நிருபத்தில் அதை படிங்க. உங்கள் மந்தையை நீங்கள் அதுக்கு முந்தின வசனம் படிக்க பார்ப்போம். சுதந்திரத்தை தேவ பிள்ளைகளை எருமாப்பாய் ஆளாமல் மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை வரவேற்கள். அப்ப இயேசு பிரதான மேய்ப்பர். சரிதானே? சந்தேகம் இல்லையே? நோ. நம்முடைய சீஃப் பாஸ்டர். நம்முடைய சீஃப் பாஸ்டர் யாரு? இயேசு. நாங்கள்லாம் அவருக்கு கூட உடன் ஊழியக்காரர்கள். தட்ஸ் ஆல். எல்லாரும் மந்தை நாடுகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் இருக்கிறோம் என்கிறத முதலாவது மனசில் வைக்கணும். அப்படின்னா இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்க, ஊழியக்காரர்களோடு பாஸ்டர்மாரோடு ஒரு அன்பு ஐக்கியத்தில் இருக்கிறீங்கல்ல, இதை விட ஆழமாய், அல்லேலூயா, இதை விட ஆழமாய் ஆண்டவராக இயேசுவோடு ஒரு ஐக்கியத்தில் நாம இருக்கணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு எழுதியிருக்கு தெரியுமா? ஒரு நாள் அவனை கூட்டிகிட்டே போயிட்டார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு எழுதியிருக்கு. வாசிச்சிருக்கீங்களா? தேவனோடு ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அற்புதமான அனுபவத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேய் போகிறதுக்கு, நோய் போகிறதுக்கு, ஏதோ சில காரியங்களுக்கு கூட்டத்துக்கு வந்து போகிறேன்னு நினச்சிடாதீங்க. அல்ல இல்லையா? நீங்கள் அது வழியாக வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் கூப்பிட்டது அந்த இளையகுமாரன் வெளியே நிற்கிறான். தவப்பன் கூட்டிகிட்டு அவனுக்கு விருந்தெல்லாம் கொடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றான்ல. இது மாதிரி நீங்கள் கந்தையாகும் பாவியாகும் தூசியாகுன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாங்க. ஆண்டவருடைய உறவுக்குள்ளே வர வேண்டிய பிரகாரம் வந்தீங்கன்னா அவரோடு மேசையில் இருந்து சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். ஆக நம்முடைய இரட்சகரும் ஆண்டவரும் பிரதான மேய்ப்பருமாகிய இயேசுவோடு ஐக்கியத்தில் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலாவது கவனத்தில் கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறோம், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே விட்டுவிடவில்லை. அந்த வார்த்தை முதலாவது தன்னை இந்த உலகத்தில் தனக்கும் தேவனுக்கு இடையில் உள்ள ஒரு ஐக்கியத்தை காட்டி கொடுக்கிறார். நான் தேவனோடு பிதாவோடு ஐக்கியத்தில் இருக்கிறேன், நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறதுனால அவர் என்ன தனியாக விடவில்லை. அல்ல இல்லையே? அப்போ தேவனுக்கு பிரியமான வேலை செய்யும் போது மட்டுமே தான் நாம் இவ்விதமான ஒரு ஐக்கியத்துக்குள் வர முடியும் என்பதை முதலாவது அதை இயேசுவின் மாதிரியிலிருந்தே நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:38 தேவன் இயேசுவை பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் அவரோட கூட இருந்தார். அல்லேலூயா. இயேசுவோடு தேவன் ஆவியாய் ஐக்கியத்தில் ஆழமான ஒரு உறவில் இருந்தார் என்கிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் தேவன் ஆவியா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த ஆவியாகிய தேவன் இயேசுக்குள் வாசம் பண்ணினார் என்ற காரியத்தை பார்க்கிறோம். யோவான் 14:23 ஆண்டவர் சொல்லுவார், நீங்க என்னல அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிச்சா அவனிடத்திலும் என் பிதா அன்பா இருப்பார், நாங்க அவனோட வாசம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட உறவுக்குள்ள ஆண்டவர் நம்ம அழைச்சிட்டு போறாருன்னு பாருங்க. ஏதோ பேய்க்கு நோக்கம், ஏதோ உலகத்தில் உயர்வு கிடைக்கும்னு ஓடுற விஷயம் கிடையாதுங்க. ஆண்டவரோடு நெருக்கமான ஐக்கியத்தில் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு, பயபக்தி நமக்கு இருக்கணும். பயபக்தி நமக்கு இருக்கணும். இந்த நாட்களில் இந்த மாதிரியான பயபக்தியை நமக்கு பார்க்க முடியல. ஆத்திரத்துக்கு வருவாங்க, அவசரத்துக்கு வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. பல இடங்களில் அப்படிதான் சூழ்நிலை இருக்கு.
முந்தின நாட்கள்லாம் ஜனங்கள் சபைக்கு வந்தாங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சாகிற வரை சபையில் தான் இருப்பாங்க. ஏன்னா சபையினுடைய உபதேசம் ஆண்டவரோட ஐக்கியத்தில் விசுவாசிகளை நிலைநிறுத்துவது எப்படி, பரலோக ராஜ்யத்தில் அவருடைய மனசை ஸ்திரமாய் திடமாய் வைப்பது எப்படி, கிறிஸ்துவின் மகிமையின் சாயலை விசுவாசிகளை உருவாக்குவது எப்படி, இதுதான் சபையின் அஸ்திபாரமாக இருந்தது. இப்போ இருக்கு, சில இடத்துல இருக்கு. ஆனால் இப்போ மாடர்னாக என்ன ஆயிட்டுன்னா, ஆண்டவர் அதாவது ஏசு சொல்வார்ல, வெளிப்படுத்தல் 3:21, ஜெயங்கொள்ளுகிறவன நான் என் பிதாவோடு சிங்காசனத்தில் இருக்கிறது மாதிரி என் சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார செய்வேன்னு சொன்னார். எபேசியர் 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார்னு சொல்லும். கொலோசையர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை நீங்கள் தேடணும்னு சொல்லு. இப்படி தான் சபை அஸ்திபார உபதேசங்களை போட்டு கட்டினாங்க. அப்புறம் இதை பிசாசு தள்ளகெல்லாம் மாற்றணும். சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிற ஜனங்களை குறித்து நம்ம 14 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் சப்ரஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுன்னா, லூக்கா 4 அதிகாரம் 5 வசனத்தில் பிசாசு சொன்னால, உலகத்தின் உயரத்துக்கு கொண்டு போய் உலகத்தின் உயரங்களை உனக்கு தருவேன், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை தருவேன், பரலோகன் உயர்ந்த ஸ்தானத்தை தருவேன் ஆண்டவர் சொன்ன. பிசாசு இயேசுவின் நாமத்தையே பயன்படுத்தி உலகத்தின் உயரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார். பரலோகத்தின் சீயோன் மலையை பற்றி ஆண்டவர் சொன்னார். உலகத்தின் உயரங்களை பற்றி பிசாசு பேசி ஜனங்களெல்லாம் திசை திருப்புறான் இல்லையா? நீங்கள் பார்க்கலையா? என்ன நடக்கு தெரியுமா? நாகர்கோயில் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சபை, அவரெல்லாம் தீர்க்க தரிசனம்லாம் ரொம்ப சொல்கிறவங்க, உலகத்தின் உயரங்களை பற்றி பேசுகிறவங்க. அந்த சபைக்கு போகிற ஒரு சகோதரர், நான் நாகர்கோயிலில் ஒரு இடத்துல பைபிள் ஸ்டடி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ அவர் அங்கே வருவார். அப்போ பழக்கம் ஏற்பட்டது. அப்போ நீங்கள் எங்கே பார்க்கல, நான் ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் எங்கே போனீங்கன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி உலகத்தின் உயரங்களுக்கு கொண்டு போகிற சபை ஒன்று, அங்கே தான் போவேன் அப்படின்னார். சரி, ஓகே. அந்த சபையினுடைய நிலைமை என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் தான் உள்ளே போகிறீங்க, நான் உள்ளே போகல, வெளியே தான் அந்த ஊழையை கேட்குறோம் கேட்டால், பாஸ்டா 3 மாதத்துக்கு ஒருக்கா புதுசாக ஜனங்கள் வந்துட்டு இருப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா புதுசாக? அப்படி இல்லை பாஸ்டா, முதல்ல வந்த ஜனங்கள் ஒரு 3 மாதம் இருப்பாங்க, அவங்க போயிடுவாங்க. அடுத்தது புதுசாக ஒரு டீம் வருவாங்க, இவங்க 3 மாதம் இருப்பாங்க, அடுத்து இவங்க போயிடுவாங்க. அது என்ன பிரதர் அப்படின்னா, அவங்க தான் உலகத்தின் உயரத்துக்கு வருவாங்க, ஏறுறதுக்கு தான் வந்தாங்க. அவர் ஓப்பனாகவே சொன்னார், உயரத்தில் ஏறுறதுக்கு தான் வருவாங்க. இந்த பிரசங்கியார் போடுற வேகத்தை கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. உயரத்தில் ஏறினாலும் போயிடுவான், இதுக்கு தானே வந்தான், போயிடுவான். ஏறாட்டாலும் போயிடுவான், இவன் கள்ள பிரசங்கின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஒரு தினமே 3 மாதத்துக்கு மேலே உட்கார மாட்டான். ஆனால் சபைக்கு அனுபவம் என்ன தெரியுமா? இந்த திருமணம் நடத்தும்போது அந்த பாஸ்டர் மாதிரி அவங்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை பண்ண சொல்லுவாங்கல்ல, என்னது? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவை நேரத்திலும் மரணம் நம்மை பெருக்கி வரைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தாங்க மரண பரியந்தம் உண்மையாரு. சாவு வர லாபமோ நஷ்டமோ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும், உறுதியாக இருந்தான். இதுக்கு பேர் தாங்க சபை. அல்லையோ, லாபமோ நஷ்டமோ எந்த சூழ்நிலை ஆனாலும் சாவு வர இருந்தாங்கல்ல. நம்ம தானே கூட போய் வயசான காலத்திலும் போய் அடக்காரதுன்னு நடத்திட்டு வந்தோம். இப்போ சபைக்கு நிலைமை வேறு. அல்ல, மாசத்துல 4 வாரம் இருந்தா அவன் 4 சபைக்கு ரவுண்ட் அடிச்சிடுவான். முதல் வாரம் ஒரு சபை, 2ஆம் வாரம் ஒரு சபை. ஆமா, டூர் போறது மாதிரி தானே. சபையின் அஸ்திபாரங்கள்லாம் உடைஞ்சிட்டு இருக்குங்க, அதை திருப்பி போடணும்னு ஆண்டவர் பேசுறார். அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு செய்தியை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுதில்லை, நீங்கள் தேவனுடைய ஆலயம் ஆகணும்,
தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா எதுக்குங்க தாறுமாறா ஓட போறீங்க? அல்ல இல்லையா? அவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க ஏன் தாறுமாறா தேவையில்லாம அலைய போறீங்க? மரத்தடி, தென்னை அடி, பனை அடி, புளி அடி எல்லாம் நிறைய மரத்தடிலாம் இருக்குல்ல, எதுக்கு ஓட போறீங்க? உங்களுக்குள்ள இல்லாட்டா தானே ஓடணும். இருந்திருந்தா நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவர் சொல்லார், நான் உங்களோடு வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன், உங்களோடு ஆழமான ஐக்கியத்தில் உறவில் இருக்க விரும்புகிறேன். அதான் யோவான் சொன்னார், நாங்கள் அந்த ஐக்கியத்தில் தான்ப்பா இருக்கோம், இந்த ஐக்கியம் உனக்கு வேணுமா வந்து பார். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் வேணுமா வந்து பார். ஆமாங்க, சவால் விட்டு சொல்லிடலாம்ல, கூப்பிடலாம்ல, வந்து பார், கமான் கமான் சி. சபை அப்படி இருக்கணும். நீங்க தானே அந்த சபை, நீங்க தானே அப்படி இருக்கணும். மற்றவங்களுக்கு சவால் விட்டு கூப்பிடுற அளவுக்கு உங்கள் கிறிஸ்தவ ஆவிக்குரிய அனுபவம் இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். யோவான் 10:27-28 ஆண்டவர் சொல்வார், என் நாடு என் சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கணும், என் சொல்றத கேட்டிருக்கணும், அவ எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவளை அறிந்திருக்கிறேன். எஸ், எனக்கு அவங்கள தெரியும், அவங்களத்தான் தெரியும். யார? இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு நடக்கிறாங்கல்ல அவங்கள, இயேசுவின் மாதிரியில பின்பற்றி நடக்கிறாங்க இல்லையா அவங்கள. அவர்கள் ஒரு காலம் கெட்ட போவா, எங்கையிலிருந்து எந்த கொம்பனும் பறிச்சுக்க மாட்டான். அல்லேலூயா. அந்த வரவின் ஆழம், ஐக்கியத்தின் ஆழம் நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளை அனுபவிச்சு பார்த்ததுனால தான் வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பெருக்கும் வரைக்கும் உறுதியா இருந்தாங்க. அல்லேலூயா. அதை பார்த்தாங்க. நீங்க வெளிப்பார்வைக்கு பார்த்தா வாழக்குடிசையில இருப்பாங்க, உன்னதமான தேவனோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்களா? பார்க்க விரும்புறீங்களா? நாம கர்த்தரோடு இணைந்து வாழ பிரயாசப்படணும். யோவான் 13:15 சொல்லுவார், நான் உங்களுக்கு வச்ச மாதிரியில நடவுங்க, அப்ப நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. அல்லேலூயா. இயேசுவின் மாதிரி. 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுல நடக்கும்படி மாதிரி. 1 யோவான் 2:6 அவர் நடந்தபடி. அவங்க அடிக்கடி நான் சொல்றதுதான், அது பேஸ்மெண்ட், அதை விட முடியும். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போம். இந்த அனுபவத்தில் நாம் இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதை முதலாவது அறிஞ்சிருக்கணும். அப்போ இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தில் வரும்போது, அவருடைய வசன மாதிரியிலே பின்பற்றும் போது, பரலோகத்தின் தேவன் தூய ஆவியாய் நம்மை ஆலயமாக்கி வாசம் பண்ணுகிறார். அப்போ பிலிப்பியர் 2:5 சொன்ன மாதிரி கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இல்லையா? இயேசுக்குள்ள இருந்த சிந்தை நமக்குள்ளே வந்து விடுகிறது. கொஞ்சம் அடுத்து பார்க்கலாம். சரி, இப்போ இது ஒரு முகவரை இன்ட்ரோடக்ஷனாக தான் சொன்னேன், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பெருசுங்க யாரு இந்த அனுபவத்தை அடைகிறது எப்படின்னுங்கிறத கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். முதலாவது லூக்கா 15:7 ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னன் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். பரலோகத்தோடு, தேவனுடைய ராஜ்யத்தோடு, பிதாவோடும் குமாரனோடு ஒரு உறவு ஏற்படுவதற்கு முதல் அனுபவம் மனம் திரும்புதலின் அனுபவம். அல்லேலூயா. யோவான் மத்தேயு 4:17 ஆண்டவர் சொல்வார், மனதை பரலோகத்துக்கு நேராய் திறப்புங்கள். அல்லேலூயா. பரலோகம், மேலே உள்ள ராஜ்யம், தேவ ராஜ்யம் செய்தி பக்கத்தில் வந்திருக்கு. இந்த மோசடியான பாழான பொல்லாத பிரபஞ்சத்தை விட்டு இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராக மனசை திருப்பு. முதல் விஷயம். அல்லேலூயா. நீங்க சுகத்துக்கு நன்மைக்கு ஆண்டவர்கிட்ட வர்றதுனால நான் உண்மை சொல்லணும், பரலோக ராஜ்யம் உங்களை குறித்து சந்தோஷப்படாது. நீங்க கூட்டத்துக்கு வந்து போறதுனால பரலோக ராஜ்யம் உங்களை குறித்து சந்தோஷப்படாது. நீங்க எப்போது உங்க மனசை அந்த பரலோக தேவனுக்கு நேராக திருப்புவீங்களோ, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், உங்க மனசை பரலோக தேவனுக்கு நேராக எப்ப திருப்புவீங்களோ அப்பதான் அந்த கனெக்ஷனுடைய முதல் லெவல். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் உங்களை குறித்த சந்தோஷம் குறைப்பு அப்படித்தான் உண்டாகுது. மனசுல வைக்கணும், வெறுமையா கூட்டத்துக்கு வந்து போறது கிடையாது.
நீங்கள் காணிக்கை கொடுத்தா 10 ரூபா கொடுத்தா 100 1000 அவர் கொடுத்துட போறாரு, அது வேற விஷயமுங்க. இது வேற விஷயம். அல்லேலூயா. நற்கிரியை செஞ்சா பலன் கிடைச்சிட போது, அது வேற விஷயம். கொர்நேலியு நீதிமான் தான், எல்லாம் தான தர்மம் செய்கிறவன் தான். அவன் வீட்டுக்கு தேவதூதன் ஒரு காரியம் சொன்னான், எல்லாம் நல்லதாப்பா, ஆனால் இது போதுமானது கிடையாது. யோப்பா பட்டணத்தில் பேதுருன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் என்ன வீட்டில் இருக்கிறான், வீட்டு அட்ரஸை சொல்லி கூப்பிடு, அவன் வந்து நீ செய்ய வேண்டியதை சொல்லுவான்னு சொன்னா அந்த மனுஷன் தாழ்மையாக ஏற்பாடு செய்கிறான். பேதுரு வந்தால் காலில் விழுறான், அவன் எழுப்பி விட்டு பேசுகிறான். இயேசுவின் நாமத்தின் மேலுள்ள விசுவாசத்தினால் உண்டார பாவ மன்னிப்பு, பரலோக அனுபவம், அவர் தான் நியாயாதிபதியாக வரப்போறார். எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. பத்தியா, அவன் நற்கிரியெல்லாம் செஞ்சதுக்கு உள்ள பலன் கொடுத்துருவார், அது வேற விஷயம். மேலானவைகளை, இதிலும் மேலானவைகளை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க விரும்பினதுனால அப்போஸ்தலனாகிய பேதுருவை அனுப்பி அந்த காரியத்தை செய்கிறார். பரலோக ராஜ்யத்தோடு நம்முடைய மனசு இணைக்கப்படணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குமோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். பரலோகத்தில் பொக்கிஷம் வச்சா மனசு அங்க இருக்கும். முதலாவது நீங்க புரியணும், நீங்க அநேக தேவைகளோடு பல சூழ்நிலைகளை நீங்க ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம், அதெல்லாம் இப்ப தள்ளி வைக்கணும், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதலாவது பரலோக தேவனோடு எனக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகணும், ஆண்டவரோடு என்னுடைய ஐக்கியம் உறுதிப்படணும். நான் வருஷ கணக்காக கூட்டத்துக்கு வந்து போனாலும் இந்த விஷயத்தில் இன்னும் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது, இன்னும் நிச்சயம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும். என்ன பிரசங்கியார் நினச்சிருக்கிறீர் நீர்? இத்தனை வருஷம் கூட்டத்துக்கு வந்துட்டு போகிறோம், எங்களுக்கு ஆண்டவரோட உறவு இல்லையாமா, ஐக்கியம் இல்லையாமா, நிசாரமாக பேசிட்டே நேருன்னு கேட்க போகிறீங்களாம்மா? கடந்த நாளில் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தான். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அல்லேலூயா. மார்க் 8:35 என்ன சொல்லு தெரியுமா? என்ன சொல்லுது? தன் உயிரை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போயிடுவான், என் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக. அந்த இடத்துல தன் உயிரை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் அல்லது நித்திய காலமாய் காத்துக்கொள்வான். நல்லா கவனிக்கிறீங்களா? உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஓடுனவங்க எல்லாருமே செத்து போனாங்க, தெரியுமா உங்களுக்கு? உயிரோட இருக்கணும், சாவப்படாதுன்னு பயந்து ஆண்டவர்கிட்ட வந்தவங்கெல்லாம் செத்து போனாங்க. செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட போனோன்னு வந்தவங்க அங்கே போய் உட்கார போகிறாங்க. இல்லையோ, புரிஞ்சிருக்கோம் நினைக்கி. இந்த வசனத்தை கொடுத்தோம். அதுக்கு பிறகு நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண வேண்டிய எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த இடத்துல இந்த வசனம் பேசணும். சரியா? அழைப்பு வர்றதுக்கு முன்னாலே எனக்கு வசனம் கொடுத்தாச்சு, அப்புறம் தான் அழைப்பு. அப்போ என்ன பேசணுன்ட்டா டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு, ஓ இதுதான் விஷயமா, அந்த பிரசங்கத்தை பேசியாச்சு. அது ஒரு சின்ன சபை தான், அன்னைக்கு இந்த பாஸ்டர் கிடையாது, நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை வச்சு பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் பண்ணி முடிஞ்சால் எல்லாரும் ஜோம் பண்ணுறதுக்கு வரிசையில் வந்தாங்க. இந்த பாஸ்டர் இருந்தால் ஜோம் பண்ணுவாங்கல்ல, ஜோம் பண்ணக்கு வந்தாங்க. நான் தான் ஜோம் பண்ணணும். உங்களுக்கு எதுக்கம்மா ஜோம் பண்ணோன்னு கேட்டேன். பர்டிகுலர்லி 2 பேர்கிட்ட கேட்டேன். ஒரு ஆள் எபவ் 50, 50க்கு மேலே, ஒரு ஆள் 60க்கு மேலே. அந்த சபையில் உள்ள முதிர்ந்த விசுவாசிகள் 2 பேர். இப்போ புரியுதில்ல? உங்களுக்கு எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டேன். பாஸ்டர், எங்களுக்கு சமாதானம் இல்லை, மரண பயம். அல்ல இல்லை, கையை காலெல்லாம் உதறுவாங்க நல்லா. அதான் கூட்டத்துக்கு வர்றாங்க, அதெல்லாம் ரொட்டீன் அங்கே உள்ள நடக்கு. நான் வசனம் வேற பேசிட்டேன், ஓட வழி இல்லை, தப்ப முடியாமல் ஆயிடுச்சு. விசுவாசிகளுக்கு மரண பயம். புரியுதா உங்களுக்கு? விசுவாசிகளுக்கு மரண பயம், சாவு பயம். இங்க வந்து எபிரேயர் நிருபம் என்ன சொல்லுது? மரண பயத்தினாலே அடிமைப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணும்படியும் தன்னுடைய மாம்சத்திலே மரணத்துக்கு அதிகாரியாக, 2ஆம் அதிகாரம் எபிரேயர்
2ஆம் அதிகாரத்தில் வாங்க. பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களா இருக்க. அது 2:14. ஆனார் மரணத்துக்கு அதிகாரியாய் பிசாசானவன் தனது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்களாக இருந்த யாவரை விடுதலை பண்ணும்படி இவங்க இயேசுவின் சிலுவை ரத்தம்னு சொல்லிட்டு தாங்க இருக்கிறாங்க. இன்னும் மரண பயம் போகலையா? புரியல சொல்றது? கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு லட்சணத்தை பேசிட்டு இருக்கேன். நிறைய ஆதாரம் இருக்கு, நிறைய ஆதாரம் இருக்கு. இன்னொன்று சொல்லட்டா, எனக்கு ஒரு உறவினர் இருந்தாங்க. அவங்க கோயிலில் முக்கிய பொறுப்பு நாட்டேர் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. நான் நாட்டேர் பேரேன். ஓகே, அங்கே உள்ள விஷயம். அவங்க தான் டிகம் பாஸ்டர் இல்லைன்னா பிரசங்கம் பண்ணுவாங்க அந்த மல்லாசூட. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் வயசாகி, ரொம்ப வயசாகிட்டாங்க, கொஞ்சம் நியர் டு டெத்து, சுகர் அது இதெல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் இருந்து என்ன ஆள் சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போனேன். உட்கார சொன்னாங்க. ஒரு ஸ்டூல் இருந்து உட்காருனாங்க. நான் பக்கத்தில் உட்காந்தேன். நாங்கள் 2 பேர் தான் தனியாக இருக்கோம். அவங்க படுத்திருக்காங்க, நான் உட்காந்துருக்கேன். அவங்க சொன்ன காரியத்தை நான் சொல்லட்டா? ஆண்டவர் எனக்கு பரலோகம் தருவார், நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவேன்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன், நம்பிக்கையாக இருந்தேன். இப்போ பிசாசு சொல்கிறான், நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய், நரகத்துக்கு தான் போவாயின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறான். எனக்கு பயமாக இருக்கு. உங்களுக்கும் அப்படி இருக்கா? நான் அதிர்ந்து போனேன். நான் ரொம்ப சின்ன ஊழியத்துக்கு வந்த புதுசு. அவங்க ரொம்ப சீனியரு. என்னடா இது, யார் வாயிலிருந்து என்ன வார்த்தை கேட்கறது? எப்படி தாங்க கிறிஸ்தவ ஜீவியம் படத்தில் போயிட்டு இருக்கு, படத்தில். செல்வ உண்டு, ரத்தம் உண்டு, பாட்டு உண்டு, மரண பயத்தில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் அப்படி இருக்கப்படாம், நீங்கள் அப்படி இருக்கப்படாம். சரிதானே? அதுக்கு என்ன செய்யறதுன்னா, நம்முடைய மனம் திரும்புதல் மிக சரியான ரீதியில் இருக்கணும். அல்லேலூயா. முதல் விஷயம், ஏதோ வந்துட்டோம் அது மேலோட்டமாக சொல்றதில்ல. அந்த மனம் திரும்புதலின் ஒரு ஆழத்தை உங்களுக்கு சொல்லணும். லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் இயேசு சொன்னார். மனம் திரும்பினாதாங்க பாவ மன்னிப்பும். சும்மா இயேசு அறிக்கையிடுறதுனால இல்லை. அந்த மனம் திரும்புதல 2 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் அப்போஸ்தலர் 26:20 வந்தா அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நான் தமஸ்குவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பிரஜாதியார் இடத்துல நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும். இந்த வார்த்தையை கேட்டிருக்குது எல்லாம், கேட்டிருப்பிய நீங்கள்லாம். ஆமாம், நாங்கள்லாம் பேசுனால பல இது கேட்டிருக்கலாம். இன்னைக்கு கேட்கல. மனம் திரும்பி குணப்படுவோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செயல்களை செய்ய வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணினேன். அல்லேலூயா. இந்த மனம் திரும்புதல் எப்படி அமையணும்னு ஒரு சிம்பிள் ஐடியா நான் சொல்லியிருக்கலாம் மீண்டும். அது ரோமர் 2:14 சொல்லுது. ரோமர் 2:14 நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதியார் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறாங்க. நியாய பிரமாணம் இல்லாத அவங்க தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக இருக்கிறார்கள். அது எப்படின்னா, அவங்க மனசில் வந்து அந்த வசனம் படிங்க 14. பிரஜாதிகள் தங்கள் இயல்பாய் நியாய பிரமாணத்துக்கு செய்கிறாங்க. அவர்கள் எல்லா வசனத்தை நீங்கள் வாட்ச் பண்ணுறங்க பாருங்க. நியாய பிரமாணம் இருக்கிறார்கள், கண்டினியூ பண்ணுங்க. அவருடைய மனசாட்சி, தட் வேர்டு, அந்த வார்த்தை, அவருடைய மனசாட்சி, மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாரும் வசனத்தை கவனிச்சிங்களா? இவங்க வந்து வேதம் இல்லாதவங்க, நியாய பிரமாணம் தெரியாதவங்க, அவங்களுக்குள்ள தேவன் ஒரு நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறார். அவரு நியாய பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது என்னது? மனசாட்சி பிரமாணம். சரிதானா? ஒவ்வொருத்தருக்கு அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்துட்டு போட்டு, கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, இல்லை சார் அதுதான் சரி, இது தப்பு, அது சரி இல்லைம்பா, சரி தப்புன்னு 2 எண்ணத்தை பேசிட்டு இருப்பான்.
கடவுள் இல்லைன்னு சொல்லுவான், சரி தப்புன்னு ரெண்டு விஷயத்த பேசிகிட்டு இருப்பான். இங்கே பேசி பாருங்க தெரியும். அப்போ மனுஷனுக்குள்ள அப்படி ஒன்று இருக்குது, குட் அண்ட் ஈவில் ரெண்டு விஷயம் இருக்குங்கிறது நமக்கு புரியுது. மனசாட்சியில் தேவன் என்ன அறிவை கொடுக்கிறாரோ, உணர்த்துதலை கொடுக்கிறாரோ, அதன்படி மனம் திருந்த ஆரம்பிக்க வேண்டும். மனம் திருந்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்ல இல்லை, எதுவரை மனம் திறந்தணும்? சாகிறது வரை மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். இந்த பிள்ளைகளை எழுதுதானே கையெழுத்து திருந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு லாங் ப்ராசஸ். அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். 10 வருஷத்துக்கு முன்னே இதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு நினச்சோம், ஏதோ பாவத்தை நினச்சோம், அதை திருந்தினோம். ஏதோ பாவம் இல்லைன்னு நினச்சோம், திருந்தலை. இப்போ 10 வருஷம் கழித்து வந்த பிறகு டேய் அதுவும் தப்பு தானே, இப்போ சரிதானுங்களா, இப்போ தான் அந்த வளர்ச்சி வந்து இப்போ மனம் திரும்பு. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் ஆண்டவர் சொல்லிட்டார். சரியா? உங்கள் அறிவில், உங்கள் உணர்வில், உங்கள் சிந்தையில் ஆண்டவர் பேச இருப்பார். அது எந்த ரீதியில், ஊழியக்காரன் மூலம் பேசலாம், வசனம் மூலம் பேசலாம். உங்கள் மனசில் என்னெல்லாம் கொடுத்தாரோ, உங்கள் மனசு உங்களோட பேசணும் இல்லையா, உங்களுக்குள்ளே பேசணும் இல்லையா, அதற்கேற்ப மனம் திரும்பி ஆரம்பித்து மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:19 1 தீமோத்தேயு 2:19 வசனம்தான். நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாய் இரு. சிலர் இந்த மனசாட்சியை, அந்த வசனம் சரியா படிங்க, இந்த நல் மனசாட்சியை சிலர் சேதப்படுத்தி விசுவாசமாகிய கப்பலை, நல்ல பத்தியெல்லாம், நல்ல மனசாட்சி ரொம்ப முக்கியமான விஷயம். மனசாட்சி சரியில்லைன்னா கடல்ல போற கப்பல்ல ஓட்ட விழுந்தா என்ன நடக்குமோ அது மாதிரி. அதான் அந்த கம்பேரிசன். சரிதானே? முழுகிறல்ல மனசாட்சி, பெரிய கப்பல் சின்ன ஓட்டை போதும், அதே போதும் இல்லை? எஸ். மனசாட்சி, நல்ல மனசாட்சியோடு இருக்கிறீங்களான்னு நீங்க பார்க்கணும். அப்போஸ்தலர் 24:16 பவுல் சொல்லுவார், நான் மனுஷருக்கும் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க என்னப்படுகிறேன், பிரயாசப்படுறேன். யாரு? அவ்வளவு பெரிய அப்போஸ்தலர், பெரிய அப்போஸ்தலர். அவர் சொல்றார், நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுறேன்னு சொன்ன உங்க நிலைமை என் நிலைமை என்னங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்தவ மார்க்கம்னா சும்மா செல்லுவே ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த மார்க்கத்தை அப்படிதான் குட்டிச்சோர் ஆகிட்டாங்க. ஒன்றுக்கும் உதவாத மார்க்கமாக போச்சு. இயேசுவின் மார்க்கத்தை பரப்புற நாடுகளில் இன்னைக்கு இயேசுவின் சுவிசேஷம் கிடையாது. இதுதான் அடிப்படையை விட்டது தானே. அதனால்தான் திருப்பியும் போட்டு ஆவிக்குரிய சபையை அதை பெல்லமாக நிறுத்த வேண்டிய வேலை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். உங்கள் மனசாட்சி, நீங்கள் குற்றமற்ற மனசாட்சியாக இருக்க பிரயாசப்படுறீங்களா? 1 யோவான் 3:20-21 யோவான் சொல்றார், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து நியாய தீர்ப்பு செய்வார் அல்லவா? நம்முடைய இருதயம் குற்றவாளிகளாய் தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க, ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க மனசுக்குள்ள, என் மனசாட்சியே நீ நல்ல மனசாட்சி தானே? தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாய் குற்றமற்ற மனசாட்சி தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடா வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கும். ஹல்லேலூயா.
நான் நேரம் இல்லாதனால ஷார்ட்டா சொன்னேன். நீ வீட்டில் போய் ஆளணும். உன் மனசாட்சியில் நீ சமாதானத்துடனே போ. வென் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு உன் சமாதானம் தர்ற வரைக்கும் நீ அழுதுருக்கணும். இப்போ எனக்கு வேற காரியம் சொல்லணும், அதனால ஷார்ட்டா டச் பண்ணு. ஓகே ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஓகே, வீட்டில் போய் அழு, கிடைக்கிறது வரைக்கும் அழு. அந்த வசனம் சொல்லல, உங்கள் பாரங்களை கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்ளணும். இல்லை அந்த தேவ சமாதானம் வரணும் இல்லை, அது மாதிரி நீங்கள் எழணும். ஓகே. அண்ட் செகண்ட்லி, இப்போ இப்படி ஜெபம் பண்ணி இப்படி நடந்தாதான் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். அது தொடரும். 10 வருஷத்துக்கு முன்னே இப்படி ஜெபம் பண்ண பிரசங்கியாருன்னா அது முடியாது. இன்னைக்கும் அதே மனநிலை வேணும் உனக்கு. சாவரதர மனம் திரும்பணும்னு சொல்லியாச்சுல்ல. எஸ், அப்படி இல்லைன்னா உனக்கு திருப்பியும் சாவு பயம் வரும். ஓகே, அது முதல் விஷயம். அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லணும். வசனத்தில் போகலாம். இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், கலாத்தியர் 3:27, கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவரை தரித்து கொண்டீர்களே, அணிந்து கொண்டீர்களே. இங்கே ஞான ஸ்நானம்னு சொன்னோன்னு சொல்லிட்டு அது இயேசுவை அணிந்து கொள்ளுதல். என்னது? இயேசுவை அணிந்து கொள்ளுதல். அது ஐக்கியத்து அடிப்படையில் தான் வருது. இல்லை ஞான ஸ்நானம் என்ன பிரசங்க யார? சில கோயிலில் தண்ணியை கோரி தெளிக்கிறாங்க, சில கோயிலில் முக்குறாங்க. நமக்கு முக்கிறதும் தெளிக்கிறதும் தான் ஞான ஸ்நானம் ஒன்று தான் இப்போ ஐடியா. பிரசங்கமாருக்கு சண்டே அதுதான், முக்கணுமா தெளிக்கணுமா, முக்கணுமா தெளிக்கணுமான்னு தான் பிரச்சனை. இது ஞான ஸ்நானம் முக்கிறதும் தெளிக்கிறதும் அல்ல, அது இயேசுவையே அணிந்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். என்னது அது? எப்படி அணிகிறதுன்னு பார்க்கலாமா? அது கொலோசேர் 2:12, கொலோசேர் 2:12 படிங்க. சீக்கிரமா வேகமா படிங்க. வசனத்தில் தான் போனோம், எல்லாம் வசனம். ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின்படி விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்கள். இப்போ ஞான ஸ்நானம்னா தண்ணியில் முங்கி எழும்புற விஷயம் இல்லை, அது அப்புறம் பார்க்கலாம். இயேசுவோடு கூட மரித்தல். அவர் நம்முடைய பாவங்களுக்காய் ஒரு பாவத்தை சுமந்து ஒரு பாவியாய் சிலுவையில் தொங்கி மரித்தார். இதுபோல பழைய பாவத்தை நாம் சுமந்து அதை சிலுவையில் அரைஞ்சி அதை விட்டு விடுகிறோம், மரணத்துக்கு சாயலுக்கு விட்டு விடுகிறோம். அப்புறம் என்ன செய்யிட்டோம்? அடக்கம் பண்ணிட்டோம், புதைச்சிட்டோம். எப்படிங்க? புதைச்சிட்டோம். அப்புறம் இயேசுநாதர் 3ஆவது நாள் புதிய சரீரத்துடன் உயிர்த்தெழுந்தது மாதிரி புதிய மனுஷனாய் ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு வெளியே வந்திருக்கோம். இயேசு வருவார், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் நமக்கு தெரியும். ஞான ஸ்நானங்கிறது ஒரு உயிர்த்தெழுதல் அனுபவம். தெரியுமா உங்களுக்கு? உங்க ஆத்மாவில் ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் ஆத்மாக்களில் உயிர்த்தெழுந்தீர்களா? இப்போ அது பிறகு அதான் கொலோசேர் 3:1-2, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். எழுந்தீங்களா? எழும்பினீங்களா? ஆத்மாவில் உயிர் தெழுந்தீங்களா? அது எபேசியர் 2:7 அப்படித்தானே சொல்லுது. கிறிஸ்துவுடனே கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாஸ்டன்ஸ் தானே அது. மனசு பரலோகத்தில் இருக்கான்னு கேட்கிறார். அல்லேலூயா. என்ன பிரசங்க எல்லாம் புதுசா இருக்கு? ஒன்றும் புதுசு இல்லை. இத்தனை வருஷம் இந்த புஸ்தகம் உங்க வீட்டில் இருந்தில்ல, நீங்க படிக்கல, அதனால புதுசு. நான் 15 வயசுலேருந்தே படித்தேன், எனக்கு பழசு. சரியா? சரி. அப்போ ஞான ஸ்நானம்னா வரும் தண்ணி விளையாட்டு கிடையாது, அது ஒரு உயிர் தழுதலின் அனுபவத்துக்கு ஒப்பான காரியம். இந்த உயிர் தழுதலின் அனுபவம் உங்களுக்குள்ள உண்டாயிட்டா? இல்லையா? நிறைய பேர் முங்கனை தெளிச்சு ஞான ஸ்நானம் எடுத்தேன்லாம் சொல்லிடுவாங்க. அதை பற்றிலாம் கேட்கல. இந்த உயிர் தழுதலின் அனுபவம் உனக்கு உண்டாயிட்டா. அதுதான் ரோமர் 6:4 இதே விஷயத்தை தான் அங்கே சொல்லியிருக்கு. மகிமையினாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல
புத்திதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி மரணத்தில் உள்ளான ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட சரி பரவாயில்லாம் படிச்சுக்கணும். இதே விஷயம் அங்கே இருக்கும். ஒரு உங்கள் ஆத்துமாக்கள்ல ஒரு உயிர் தழுதலின் அனுபவம் இந்த ஞான ஸ்நானம் என்கிற அனுபவத்தின் மூலம் உண்டா இருக்க வேண்டும். உண்டாச்சா இல்லை என்ன பண்றதுன்னு ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அல்ல இல்லையோ முன்னால் எல்லாம் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னார்ல. நான் எல்லா சூழ்நிலையில் நிறைய திறப்பிரசங்கத்திலேருந்து ஆரம்பித்து கிறிஸ்மேட்டிக் சென்டரில் பேசுகிறேன், ஏகப்பட்ட இடத்துல நான் சுவிசேஷகனாக பேசுகிறேன். இப்போ எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்களும் ஆதி திருச்சபையாரும் எல்லாருக்கும் சீசர் ஆக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இப்போ அவங்க ஏதோ ஒரு ஸ்நானத்தை ஞான ஸ்நானம்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இனி நாம் போய் சீசர் ஆக்கணும் கொள்ளாமா? இப்போ தலைகளை என்ன செய்யணும் முடியும்? இனி எனக்கு நான் எடுத்து போட்டு இதான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ சீசர் ஆக்கணும், முங்கின ஆளுகளை இனி சீசர் ஆக்கணும். வேற வழி இல்லை. நான் என்ன செய்ய முடியும்? திருப்பி கொடுக்கணும்னா அது நீ சபையார் பாஸ்டர் தான் கொடுக்கணும், எனக்கு தெரியாது. ஸோ எனிவே இப்போ நீங்களும் சீசர் ஆகுதியல்லா, என்ன செய்ய போறிய? உயிர்த்தெழுதலின் அனுபவம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அதான் 2 Corinthians 5:17 கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி, பழசு ஒளிஞ்சு போச்சு, இந்த மாற்றம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நான் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசுவோடும் கூட இருக்கிறேன்னு சொல்லுவதாக சிந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? வருஷம் எல்லாம் நிறையாச்செல்லாம் பேசி ஒன்றாக போகிறது கிடையாது. இந்த அனுபவம் வரணும். வரலன்னா வர்றதுக்குள்ள வழியை பார்க்கணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஞான ஸ்நானத்தை பற்றி நீங்கள் 1 Corinthians 10:2 மேகத்துக்குள்ளாகவும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம்னு ஒரு சின்ன விளக்கம் இருக்கும். சமுத்திரத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றோம். அதுக்கு பொருள் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்ல, அதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, செங்கடலில் வந்து செங்கடலை 2ஆ பிளந்து வழி போட்டு மறுகரைக்கு கொண்டு வந்தார். சரிதானே? சரிதானே? அப்புறம் மோசேட்ட சொன்னார், நீ கோலை நீட்டு, க்ளோஸ் ஆயாச்சு. இப்போ இந்த இஸ்ரவேலர்களுக்கு திருப்பி போக முடியாது. சரிதானே? அவங்க நினைச்சாலும் திருப்பி போக முடியாதுங்க. எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை பிரிக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் அந்த செங்கடல். சரியா? அது லேவியர் 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் இறக்கேற்ற பரிசுத்தலாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஓகே ஓகே, பிரித்தெடு. அப்போது ஞான ஸ்நானம்னு சொல்லுவது சும்மா தண்ணி தெளிச்சதும் முக்கியதும் இல்லை, அது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. உங்கள் அனுபவத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டணும். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய அனுபவம். அப்போஸ்தலர் 2:40-41 பேதுரு சொல்லுவார், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுதல். யோவான் 15:19 நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது. சீசரில் பார்த்து சொல்றார், உங்களை நான் உலகத்திலிருந்து பிரிச்செடுத்தேன். 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யோவான்ல ஆண்டவர் ஜெபம் பண்ணார், நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து தந்த ஜனங்களுக்கு, உம்முடையவர்களுக்கு நான் உம்முடைய வார்த்தையை சொன்னேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார். உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஞானஸ்நானம்னா தண்ணி விளையாட்டு கிடையாது, அது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுதல். ஏன்? உலகம் தேவனால் படைக்கப்பட்டு ஆதாம் பாவம் செஞ்சதுனால சாபத்துக்குள்ளாயிட்டுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஆதியாகமம் 3:18 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பலுகி பெருகி பூமியை நிரப்புன்னு ஆசீர்வதித்தார். சரிதானே? ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஆதாம் ஏவாள் எங்கே போனாவ? அது 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3:4-5 வந்தா பிசாசுகிட்ட பேசிட்டு நிற்காவ. ஏவாள் பேசிட்டு நிற்கா. எப்படி? அவன் சொல்கிறா, அவன் சாப்பிடப்படான்னு சொன்னாரோ, நீங்கள் சாகவே சாவதில்லை. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சாகவே சாவீர்கள்னு கர்த்தர் சொன்னார். சொல்ல அதெல்லாம் கிடையாது, அவர் அப்படி தான் பிரசங்கமாக இருக்கு, வேறு வேலை கிடையாது. அல்ல இல்லையோ வந்துட்டான் பிசாசு. அப்போ ஆசீர்வாத வாக்குத்தத்தம் வாங்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வரணும். அதை வாங்கிக்கிட்டு எங்கே போனோம்? சாத்தானிட்ட போகணுமா? உலகத்துக்கு போகணுமா? அதுதானே ஜனங்களுக்கு நல்லமா? ஆசீர்வாத வாக்குத்தத்தம் வாங்கிறது ஒரு இடம்,
தங்களுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட்டு வச்சிருக்கிறது இன்னொரு இடம். இப்படியா? இதா கிறிஸ்துவுடன் ஐக்கியத்தில் இருக்கிறது சொல்லுங்க. அப்படிதான் போனாங்க அவங்க. அப்புறம் கொண்டு போனான், எல்லாத்தையும் பிடுங்கினான், மகிமை இழந்தாங்க. ஆதியாகமம் 3:16-19 நீ பெருக வேண்டாம், இனி உனக்கு வம்சமே சரியா இருக்காதுன்னு சொன்னார். உயிரோடு இருக்க நாளில் வருத்தத்தோட வெள்ளம் பொசிக்கணும், குறுக்கு முள்ள முளைப்பிக்கும். நீ பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இரு, நீ படம் காட்டிக்கிட்டே இரு, நடக்காது. நீ ஆடம்பர காரில் போவா, உனக்கு உச்சந்தத முதல் உள்ளங்கால் வர வியாதி. ஆடம்பர பிசாசுக்கு சாமர்த்தியத்தை பார்த்தீங்களா? பெரிய ஆடம்பரமா வீட்டை கட்டியிருப்பா, ஆனால் உனக்கு சாப்பிட முடியாது. காசு இருக்கு, சாப்பிட முடியாது. இப்படி அப்படியே பண்ணிடுவேன். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்ப சாபம் போட்டார் இல்லையா? போட்டாரா? இது முதல் விஷயம். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுத்தாருங்க. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்படிச்சதுனால உன்னை என்ன செய்வேன், வம்சத்தை ஆசீர்வதிப்பேன். அந்த பையனை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு தான் சொன்னேன். அவன் எங்கிட்ட வாக்குத்தத்தை வாங்கிட்டு ஆசீர்வாத வாக்குத்தை வாங்கிட்டு சாத்தன் அங்கே போயிட்டான், எதிரணிக்கு போயிட்டான், கள்ள பையல்கிட்ட சேர்ந்துட்டான். சரி, நீயாவது சொன்ன கட்டியே நான் காட்டுகிற இடத்துக்கு போனால் இறங்கி வந்தியாப்பா, இட்ஸ் குட், கிரேட், வம்சத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லி தான் இதில் இந்த மற்ற ஜாதியோட வச்சப்படாது, தனியாக உடச்சி பிரித்து கடலை கடத்தி வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஜனங்களோடையும் ஒட்ட விடாமல் ஆக்கி போட்டார். அல்ல இல்லையோ? ஜனங்கள் இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் சாப்பாடு வானத்திலேருந்து வரணும், தண்ணி ஆண்டவர் கொடுக்கணும், எல்லாம் அற்புதம். இப்படி தான் நடத்தி வச்சுட்டு சொன்னார். சரி, பிரித்து எடுத்தேன். நீங்கள் விட்டு வந்த தேசத்தாரு அங்கப்படியும் செஞ்சிடாதுங்க. அது லேவியர் 18:1-2 நீங்கள் விட்டு வந்த தேசத்தாருடைய குடிகளின்படி செய்யாமலும் போய் சேர்ற இடத்துக்கு ஏற்ப நடக்காமல் நான் பிரமாணம் தர்றேன்ல அதில் நெல்லுங்கன்னு சொல்லி வாகமம் 28-14 இருக்க ஆசீர்வாதம், போகையிலும் வருகையிலும் நிக்கையிலும் பூமியின் உயர்ந்த ஸ்தானம் எல்லா ஜாதிகளோட மேலாய் சொன்னது உண்மைதான். இந்த இஸ்ரவேலர்கள் இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீங்கள் யாத்திரா 32:4 வந்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே அங்கே இருக்கும். படிங்க. ஆதாமுக வம்சம் தானே, வேற என்ன செய்வான் இவன்? அவங்களே தான் செஞ்சாங்க. அங்கே வாக்குத்தத்தை வாங்கணும், பேக்கி பின்னால் போகணும். இவங்களை அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், கண்ணுக்குட்டி செஞ்சு நீ தாண்டா தெய்வங்கிறோம். எருசலேமில் விக்கிரகாராதனை தேசம் முழுதும் வச்சாங்க, அவங்க பிள்ளைகள் வச்சாங்க. எருசலேம் தேவாலயத்தில் விக்கிரகங்களை வச்சாங்கன்னு எசேக்கியேல் 8:5 படிக்கிறோம். பார்த்தாரு, ஓஹோ, அப்போ ஆதாமே அவளே மிஞ்சிருவிய போல இருக்கே, எல்லாம் போதும். அவர் நேபுகாத்நேச்சரை கொண்டு வந்து எருசலேம் எல்லாம் உடச்சி பிடுங்கி அவர் போயிட்டார், தெய்வ பிரசனம் போயிடுச்சு. அப்புறம் ஏசாயா 65:17 சொன்னார், இனி எல்லாம் போதும், ஆதாமையும் பார்த்தாச்சு, ஆபிரகாமுடைய மக்களையும் பார்த்தாச்சு, இனி புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குறேன், பழைய வேலைன்னு நினைக்கப்படுவதில்லை. மனசுலே இருக்கா? ஏசாயா 65:17 எல்லாருக்கும் பைபிள்ல இருக்கா? பார்த்துக்கிடணும். 2 சான்ஸ் கொடுத்தாச்சுல்ல, இனி இந்த உலகமே வேண்டாம். அப்புறம் தான் இயேசுநாதர் வந்து மனதை பரத்துக்கு நேராய் பரலோகத்துக்கு நேராய் திருப்புங்கள் என்று சொல்லி இந்த வேலை நடந்துக்கிட்டே. நீங்கள் எங்கே திரும்ப போறீங்களோ எனக்கு தெரியும். அல்ல இல்லை, அது உங்களுக்கு இங்கே அப்படி இருப்பீங்க, பக்குவமாக இருப்பீங்கல்ல. ஒரு நல்ல கல்யாண வீட்டில் வந்து பார்த்தா தெரியுமில்ல நீங்கள் எப்படின்னு, தெரியாதோ? அதான் அதே போதும். அதுக்கப்புறம் என்ன? சரி, இப்படி தான் இருக்கு பிரசங்கியாரே, என்ன செய்கிறது? அவன் ஞானஸ்நானங்கிறது தண்ணி விளையாட்டு கிடையாது, அது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற ஆண்டவரே சொல்லிட்டாருங்க. அது யோவான் 16:2 நான் உலகத்தான் அல்ல. எப்படி அல்லாது போல அவர்கள் உலகத்தார் உங்களை பார்த்து அப்படி சொல்லுவாரா? உலகம் சாத்தானுக்குள்ள வந்ததை பார்த்துட்டோம், சாபத்தில் வந்ததை பார்த்தாச்சு. பிசாசு சொல்கிறான் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கா 4:5 இயேசுநாதர்கிட்ட பேசிட்டான். பேதுரு சொல்கிறார், 2 பேதுரு 3:7-13 வரை போனால் தீ கொடுக்க வச்சிருக்கு. இந்த வானம் பூமி அக்கினிக்கு இரையாய் எல்லாம் வச்சாச்சு. இந்த பூமியை தான் மோசம் பார்க்குற பிசாசு ஆட்சி செய்தா இந்த உலகத்தை நேசிச்சா பிசாசு வராமல் இருப்பானா? அநேக கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு பிசாசு போக மாட்டேங்குது. வேற ஆளுகளுக்கு ஜோம் பண்ணால் பிசாசு போகுது, கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்க பேய் போக மாட்டேங்குது. அது ஏன்னு கேட்டால் உங்கள் பாசையில் சொல்லணும், கருவாடை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பூனையை வரட்டுனா அது இப்படி போய் அப்படி வருது, அப்படி போய் இப்படி வருது சுற்றிட்டு. அதுக்குள்ள விஷயம் இங்கே இருக்குல்ல. பிசாசு சொல்கிறான் உலகம் முழுசும் எங்கிட்ட இருக்குங்கிறான். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கன்கள் கிடக்கிறது. நீ இதை தூக்கி மனசுக்குள்ளே வச்சுருந்தா பேய் எப்படி வராமல் இருப்பான்?
எனக்குள்ளது இங்கே இருக்கு. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நிறைய வந்துடும். அதான் பிரச்சனை. ஒரு பொம்பளைக்கு பேய் பிடிச்சிருச்சு, வரட்ட நான் போக மாட்டேன், எனக்குள்ளது இங்கே இருக்குன்னு. உனக்குள்ளது என்னதான் இருக்கு? இந்த பொம்பளை தலையில சுற்றி இருக்க திரிப்பா எனக்குள்ளது. அது எப்படி? இது எப்படி வந்து தெரியுமா? அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு எல்லாரும் தலைமுடியை நீளமாக வளர்த்து போய் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அங்கே போய் தான் மொட்டை அடிப்பாங்க, எல்லாம் அடிப்பாங்கல்ல, கிரீடெல்லாம் வைப்பாங்கல்ல, அது மாதிரி இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. எல்லாம் மொட்டை போடுவாங்க. அவன் எல்லாம் குவிஞ்சு கிடந்து பிடிச்சி அந்த தலைமுடியை லேலம் பார்த்து விற்றுட்டான். எவனோ வாங்கிட்டு போய் திருப்பான் செய்து இங்கோடைய விக்கியை கொடுத்தான். இந்த பொம்பளைக்கு தலைமுடி கட்டையாக இருந்தா ஒரு திருப்பானை வாங்கி சொருக்கிட்டு மினிக்கிட்டே நடந்ததே பேய் வந்துட்டு. என்னாச்சு? நான் விடுவேனாகும், யாருக்கிட்ட வேணும் அந்த தலைமுடி, அதை வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், இதான். அப்போ பிசாசுக்கு உலகத்தை மனசில் வச்சா பேய் எப்படி போவோம்? அதான் பிரச்சனை. பரலோகத்தை மனசில் வச்சா பேய் போயிட போகிறான். அல்ல இல்லையோ? ஓகே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதான பகைன்னு சொன்னால் சாத்தான் வருவான்ல. உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லைன்னு சொன்னால் உலகத்தின் மேல் அன்புள்ளவனுக்கு மேலே பேய் வருவான் இல்லை, கேரண்டியாக வருவான் இல்லை. அதான் சரி. இப்போ இதை நீங்கள் மனசில் வச்சிடணும். அதனால தான் இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்படுதலே ஞான ஸ்நானம்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்ல இல்லையா? சும்மா வெள்ளத்தில் நமக்கு கரையாரு அதோ அப்படி இல்லை, நடத்திக்கிட்டு இருக்கா இப்போ பிரசங்க மாதிரி உள்ள போய் ஆம்படம் அங்கே தான் கிடக்கு. நாங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு அப்படி வரப்படாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மற்ற 28:19 ஆண்டவர் சொல்லுகிற, நீங்கள் சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு. சும்மா கூட்டத்துக்கு மட்டும் வந்துட்டு போக சொல்லு. அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்தியாளா? சரி. புதன்கிழமை வந்தியாளா? சரி. அப்படியா? ஆண்டவருடைய வசனத்தை போதியப்பா. நான் கட்டளையிட்ட வேலை போதி. எதை போதிக்கணும்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வேலை. அப்போ மோசே கட்டளையிட்டதை போதிக்க சொன்னாரா? யாத்திராகமத்தை போதிக்க சொன்னாரா? நாங்கள் சிலர் எடுத்துட்டு வருவோம். இப்படி வந்தோம் பார்த்துக்க, அந்த வழி அங்கே இருந்து ஆரம்பிச்சு சியோன் மலை இடத்திற்கும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்து இடத்திற்கும் வந்து எபிரேயர் 11 வந்து சேர்ந்தீர்களா? இல்லையா? இன்னும் பழைய இடத்துல தான் நிற்கிறீங்களோ? வந்து சேர்ந்தீர்களப்பா. அங்கே இந்த புறப்பட்டுங்க வந்தோம். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கடத்தி கொண்டு வந்தாலும் மனசு அங்கே கடந்துதான். மனசுல எகிப்துக்கு திரும்பி போனா அவளாம் கொள்ளாமா இருக்குது. இங்க மனசு எகிப்துல. எபிரேயர் 11 நினைக்கிறேன். சரிதானே? நீங்களோ நம்பர் சொல்லுங்க. 12:22. சியோன் மலை இடத்திற்கு தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கு இடத்திற்கு விட்டிருக்கிற சபையின் இடத்திற்கு நீதிமானுடைய ஆவியல் இடத்திற்கும் இயேசு இடத்திற்கும் பேசு இயேசுவின் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களா? இல்லை அங்கேயே புறப்பட்ட நிறைய பேர் சேரல. நான் சொன்ன மாதிரி அங்கதான் கிடக்கும் மனசு. இங்க வந்து சேர்ந்தா வந்த பாதையை திருப்பி பார்க்கலாம், தப்பு கிடையாது. நாங்கள் அப்படிதான் பேசுவோம். பத்தியெல்லாம் அதுக்கு பொருள் இப்படி வந்தோன்னு சொல்லி இங்க கொண்டு சேர்க்கணும். இல்லை, நான் கட்டளையிட்டதான் நீ பேசணும்னு சொன்ன இந்த பிரசங்க மாதிரி பழைய ஏற்பாட்டு கதை பேசிட்டே இருப்பான். எல்லா பிரசங்கத்தையும் கேளு. அதான் பூமியின் உயர்ந்த மலை பற்றி பேசுவான், சியோன் மலை பற்றி பேச மாட்டான். அல்ல இல்லையோ? ஏசு சொல்றாரு, ஏன் கட்டளையில தான் நீ நடக்கணும். சங்கீதமானாலும் யாத்திராமானாலும் இதுக்கு இசைவா இருந்தா எடுத்துக்க. இதுதான் அஸ்திபாரம். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியோடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கிறார். இதுக்கு பேர் தான் கிறிஸ்துவின் சபை. அல்லனா யூதருடைய சபைன்னு சொல்லணும். இப்ப சபைக்கு லட்சணம் எப்படி தெரியுமா? இயேசுவே என் தெய்வமே, ஏசப்பா, டாடி, மம்மின்லாம் பாட்டு கேட்குது. உள்ளே போனால் ஏசுநாதர் காணல, அங்கே தாவீது இருக்கிறார், யாக்கோப் இருக்கிறார். இவங்க தான் அங்கே உள்ளே இருக்கிறார். ஏசுநாதருடைய வசனமே இல்லையே, வார்த்தையே இல்லையே. சிஎஸ்ஐ சர்ச்சிலையாவது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 2 ரீடிங் பண்ணுவாங்க, புதிய ஏற்பாட்டில் 2 ரீடிங், 4 பைபிள் ரீடிங் வாசிப்பாங்க. இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, சங்கீதம் மட்டும் வாசிக்கிறாங்க, வாசிக்க மாட்டேங்கிறாங்க. சில இடத்துல இருக்குது, ரொம்ப அபூர்வமாக 1 or 2. அந்த அளவு சபை லட்சணம் கேட்டு போயிட்டு இருக்கு. இயேசுவன் பேரில் சொல்லி இயேசுவன் அஸ்திபாரம் இல்லை, அப்போஸ்தலர் அஸ்திபாரம் இல்லை,
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கையில் இருக்கிறதுனால நமக்கு இந்த அஸ்திபாரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோவான் 8:31 சொன்னார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள். அல்லல்லோ. அப்போ இயேசுவின் சீசர் என்று சொன்னால் இயேசுவின் வசனத்தில் நடக்கிறவர்கள், இயேசுவின் மாதிரியிலே நடக்கிறவர்கள். எந்த அளவு இயேசுவின் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வேறுண்டதோ அந்த அளவுதான் கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. அல்லல்லோய். அல்லாமல் வராது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு கதையில் சுற்றிட்டு இருந்தால் நிச்சயமாக வராது. நான் கேரண்டியாக சொல்வேன். நான் சொன்ன அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் சரி. இல்லைன்னா வேற ஆவி வந்துடும், உலகத்தின் ஆவி வருது, கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே வராதுங்கிறத நீங்கள் மனசில் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே ஏன்னா நீங்கள் நிறைய பிரசங்கெல்லாம் கேட்டால் எல்லா பைபிளும் இப்படி தான் ஊழ போட்டுட்ருக்கிறேன், நீ அந்த ஊழைக்கு பின்ன போகாத. ஏசு ஒன்று அழைச்சார், அவர் தான் உனக்கு ரத்தம் செஞ்சினார். அவருடைய வார்த்தையிலே நடக்கும்படி நீங்கள் கவனமாக இருந்தாதான் இந்த கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஐக்கியம் உண்டாகுங்கிறத அறிஞ்சிருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்ல முடியுது. ஆக இயேசு கற்பித்தவைகளை, அப்போஸ்தலர்கள் கட்டளையிட்டவைகளை அஸ்திபாரமாக கொண்டு வாழும்போது இயேசுவோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகமன் பின்னா, சிலுவையின் முன்னா உலகமன் பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத் எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி அல்லேலூயா சொல்லாதேன்னா எனக்கு இந்த வசனங்கள்லாம் நிறைய ஃப்ளோவாக வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பயன்படும். ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:16 வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிடிக்கிற அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நம்ம எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால
அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அந்த வசனத்தை கொஞ்சம் நுட்பமாக பார்க்கலாமா? நாம் பிற்கிற அப்பம் கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு தெரியும். இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பாய் அப்பத்தை பயன்படுத்துகிறோம், இரத்தத்துக்கு ஒப்பாய் ரசத்தை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறது. அந்த பாத்திரம் ரசம் கிறிஸ்துவின் இரத்தத்தோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சில வசனங்களின் சில பகுதிகள் அது ஏதோ நாம் ஜெபிச்சோன்னா அந்த அப்பம் இயேசுவின் மாம்சமாய் மாறி விடுகிறது, அந்த ரசம் இயேசுவின் இரத்தமாய் மாறி விடுகிறது என்று சொல்லக்கூடிய சில புரிதல்கள் சில விசுவாசங்கள் கிறிஸ்தவ சபை சூழ்நிலைகளில் உண்டு. நான் பல சூழ்நிலையில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். ஆனால் அந்த வசனம் அப்படி சொல்லாமல் இந்த அப்பம் இயேசுவின் சரீரத்தோடு ஒரு உறவில், ஐக்கியத்தில், ஒரு கனெக்ஷன். இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் நுட்பம் பார்க்கணும். இது சரீரமாக மாறலை, மாம்சமாக மாறலை, இரத்தமாக மாறலை, ஆனால் அவைகளோடு ஒரு தொடர்பில் இருக்கிறது. இது ஒரு நுட்பம். அது ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, லேவியராகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் வந்தால் இரத்தம் புசிக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இரத்தம் புசிக்கப்படாது. இரத்தம் புசிக்கிறது அறப்புண்டு போவான் அப்படின்னு நியாயப்பிரமாணம் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்லுது. அப்போ இயேசுவும் இது இரத்தம் என்று அந்த விசுவாசத்தில் கொடுத்திருந்தால் அது நியாயப்பிரமாணத்தை மீறுவதற்கு ஒப்பாயிரும். சரிதானே? அது மாத்திரம் இல்லை, பஸ்கா அந்த விருந்தில் ரத்தத்தை குடிக்கிற வழக்கம் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் கிடையாது. இறைச்சி மாம்சத்தை சாப்பிட்டாங்க. ஸோ இது கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இங்கே வாசிக்கிறோம், இரத்தத்துக்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்கணும். இது அப்போஸ்தலர்களுடைய கட்டளை. சரியா? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ரத்தம் புசிக்கப்படாதுங்கிறது கிளியர். ஒரு நுட்பம் இதுக்குள்ளே இருக்கு. ஆகவே ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை குடிக்கிறேன், இயேசுவின் மாம்சத்தை தான் சாப்பிடுகிறேன் என்கிற ஒரு மனநிலை அங்கே வந்தால் அது பிரமாணம் மீறுதல் ஆகிவிடும். அல்ல, அதனால்தான் ரொம்ப நுட்பமாக இதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க போகிறீங்களோ அது உங்கள் விஷயம். ரொம்ப நுட்பமாக இது இயேசுவின் சரீரத்தோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறது, ஒரு தொடர்பில் இருக்கிறது என்ற வார்த்தையை அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தி இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படி வரும், இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதபடினாலே குற்றமுள்ளவனாக இருப்பான். சரிதானே? அந்த வார்த்தையை அப்பம்னு பயன்படுத்துவாங்க. இயேசுவின் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் ஒரு தொடர்பில் இருக்குங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அது அப்பம் பாத்திரம்னு தான் மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது ஒரு நுட்பமான விஷயம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது. இதுக்குள்ளே இருக்க ஒரு ஆழத்தை நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதான் முக்கியமான காரியம். இதை ஏன் இப்படி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு சொன்னால், நல்ல கவனிங்க. கிறிஸ்தவ கோலத்தில் எல்லா பிரிவிலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பிக்கை என்ன நம்பிக்கை தெரியுமா? அந்த ரொட்டியை எடுத்து ஜெபம் பண்ணி இது இயேசுவின் மாம்சமாய் மாறிவிட்ட சரீரமாய் மாறிவிட்டதுன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அப்படி தானே? ஜெபம் பண்ணிக்கல வச்சோன்னு அது ஏதோ மாறிடணும், இயேசுவின் சரீரம். இப்போ என்னாச்சு? எல்லாரும் அதை சாப்பிட்றணும். எல்லாரும் சாப்பிட்டா என்னாச்சு? இயேசுவோட ஐக்கியம் அதான அர்த்தம் ஆகுது. இது அங்கே தொடர்பில் இருக்குது. அதை சாப்பிட்டா நமக்கும் ஐக்கியம் உண்டாகுறதில்ல. அப்போ இதுவரை நம்ம நிறைய காரியம் பார்த்தோம்ல, இது ஒன்றும் வேண்டாம். கொஞ்சம் ரொட்டியை வாங்கணும், உங்கள் பாட்டுக்கு ஜெபம் பண்ணணும், இறைச்சி ஆயிடுச்சு சாப்பிட்ரு, ஐக்கியம் உண்டாக்கணும். அப்படி ஒரு போதனை இருக்கா? இது வைக்கிற ஆராதனை பிசாஸ். ஒரு நாள் ஆக்க முடியாது. கத்தோலிக்கனை தான் செய்கிறான், சிஎஸ்காரனை தான் செய்கிறான். அப்புறம் பெந்தகோஸ்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாஸு. எல்லாருக்கும் ரொட்டியும் ரசமாக இருந்தால் ஓகே, ஐக்கியம் உண்டாகும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நம்ம ஒரு நாள் நடக்காது. அந்த நுட்பத்தை, அதுதான் அந்த நுட்பம் அதுக்குள்ளே இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். யாரும் அப்படி ஆக்க முடியாது, அப்படி ஆகாது. ஆனால் இது எப்படி நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஒரு தொடர்பில் வருகிறது, ஒரு ஐக்கியத்தில் இணைப்பில் வருகிறதுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் உள்ள இருக்கு.
அதான் ரகசியம். அதை பார்க்குறோம். எல்லாரும் பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டோம். இந்த ஐக்கியம் எப்படி வர்றதுன்னு பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் இந்த கர்த்தருடைய பந்தியினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இயேசு நமக்காக சிலுவையில் பாவ நிவாரண பலியாக மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தினார் என்பதுதான் இதுக்கு அடிப்படை. அவர் வரும் வரை அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், சரிதானே? என் சிலுவை பலியை நினைவு கூற இதை செய்யுங்கள். சரி, அது தெளிவு. அப்போ பாவ நிவாரண பலி அப்படின்னா என்னென்னா, இது பழைய ஏற்பாட்டில் லேவியராகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அது வரும். ஒரு பாவம் செஞ்சால் ஒரு ஆட்டை கொண்டு வா, வசதி ஒரு வேறு நல்ல பிரபுன்னா காளையை கொண்டு வா, இல்லைன்னா அதுக்கு கீழே உள்ள வேணா ஆட்டை கொண்டு வா, பிராக்குச்சை கொண்டு வா. அதை கொண்டு வந்து என்ன செய்யணும்? அந்த விலங்கின் மேலே கையை வைக்கணும், சரிதானே? தலையில் கையை வைக்கணும். தனக்கு பாவத்தெல்லாம் அதுக்கு சுமத்தணும். 4ஆம் அதிகாரம், சாரி, 4ஆம் அதிகாரம். பாவத்தெல்லாம் அந்த விலங்குக்கு சுமத்தணும். அந்த விலங்கை கொல்லணும். இவனாக சாவணும். இதுக்கு பதிலாக விலங்க பாவத்தை அதுக்கு தலையில் சுமத்தியாச்சு இல்லையா? கொல்லணும். கொன்னுட்டு அந்த ரத்தத்தை வடிச்செடுக்கணும், தோலை உரிக்கணும், கழிவு பொருளெல்லாம் மாற்றணும். சர்வ அங்க தகன பலியாய் அந்த பலி மேடையில் வச்சு மொத்தமாக தீ கொளுத்தி எரிச்சு போடணும். அல்ல இல்லையா? இது சர்வாங்க தகன பலி. இனி சமாதான பலி. அது சில பலி இவன் சரியாக பாவம் செஞ்சுட்டான், என் பாவம்தான் கரெக்டுன்னு தெரிஞ்சால் அவன் அதை சர்வாங்க தகன பலியாக தான் செலுத்தணும். அதில் ஒன்றுமே எடுக்க விடான், முற்றிலும் சாம்பலாக்கிடும். ஆனால் ஒரு உத்தேசத்துக்கு இல்லை, என்ன பெரிய பாவம் செஞ்சனா செய்யலான்னு நமக்கு தெரில. அதனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒரு பலி செலுத்த வேண்டிய கடமைன்னு கர்த்தர் வச்சுட்டார். சரியா? தெரியாதுல்ல, உனக்கு தெரியாம பாவம் உண்டாகிருக்குல்ல. உத்தேசம் கரெக்டாக ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான், எடுக்க மாட்டான், எல்லாம் எரிச்சிடணும். மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பாவ நிவாரண பலி செலுத்திட்டு ஒரு பகுதியை நெருப்பில் எரிச்சிட்டு மறு பகுதியை பலி விருந்து, என்னது அந்த பலி விருந்துன்னு சாப்பிடுவாங்க. அந்த சாமுவேல் சொல்கிறாருல, பலி விருந்துக்கு தாவீதின் தாப்பன் ஈசாயின் குடும்பத்தாரை கூப்பிட்டான்லாம் இருக்குது. இந்த பலி விருந்து சாப்பிடுகிற ஒரு நிகழ்ச்சி உண்டு. இதுதான் அந்த பஸ்கா என்கிற ஆடு அடிக்கப்பட்ட சம்பவம் நமக்கு எகிப்திலிருந்து தெரியும். அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது என்பது இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியில் உள்ளதான அடிப்படை காரியம். பலி புசிக்கப்படுதல் என்பது அந்த அடிப்படை தான் இந்த பஸ்கா வருது. அதை தான் ஆண்டவர் நினைவு கூறுகிறாரு. அந்த நேரம் தான் சொல்லுவார், இனி இந்த விலங்கு பலியை நினைவு கூற வேண்டாம், என்னுடைய பலியை நினைவு கூறுக. இதுதான் விஷயம். அதுக்காக தான் இந்த கர்த்தருடைய பந்தி ஏற்படுத்தப்படுகிறது. சரி, இங்கே நுட்பத்து விஷயத்துக்கு வர்றோம். இல்லையா, முக்கியமான விஷயத்தில் நீங்கள் தெளிவு உண்டாகும். இப்போ இந்த பலி, பழைய ஏற்பாட்டில் பலியை செலுத்தும் போது என்ன நடக்கணும்னு சொன்னால், அந்த பலி அந்த விலங்கினுடைய மாம்சத்தை பலி மேடையில் வைக்கணும். வைத்தார்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆரோன் பிரதான ஆசாரியன் முதலாவது இந்த பிரமாணம் ஏற்படுத்தப்படும் போது அவன் அந்த அவனுக்கு பலியை வைக்கிறான். லேவியர் 9:24, 27 போன்ற வசனத்தில் இருக்கு. அது என்னன்னா, அந்த பலியை வைத்த போது, அதை வாசிங்க, நீங்க வாசிங்க. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அந்த பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியை கொழுப்பையும் எரித்து விட்டது. ஹல்லேலூயா, கமான் கமான். முதலாவது பலியை இப்படிதான் செலுத்தணும்னு மோசேக்கு கட்டளை இட்டு, அது ஆரோன் தான் பிரீஸ்ட், அவன் தான் நிறைவேற்றான். எப்ப இப்படி செய்யணும்னு சொல்றான். அதை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மேடையில் வச்சோன்னு வானத்திலிருந்து, கர்த்தருடைய சமூகம்னா வானம் மேலே, அங்கே இருந்த அக்கினி இறங்கி அந்த பலியை எரிக்கிறத எல்லாரும் பார்த்தாங்க. சரிதானே? சரிதான், புரியுதில்ல? எல்லாரும் தரையில் விழுந்துட்டாங்க. அப்பா, வானத்திலிருந்து என்ன ஆயிற்று? அக்கினி இறங்கி விட்டதை, அந்த பலியை எரிக்கிறத பார்த்தாங்க. இது மாதிரி ஒரு சம்பவத்தை நாம 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் படிக்கிறோம். எலியா பலி செலுத்துறான். அவன் ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது இல்லையா? புரியுது இல்லையா? பலியானது பரலோக தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், பாவ நிவாரணம் ஒரு மனிதனுக்கு உண்டாக வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் கொடுக்கிற பலி பரலோகத்தின் அக்கினியினால் எரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, இது அடிப்படை. இது எப்படி நிறைவேற்றுவாங்கன்னா, முதல்ல அக்கினி இறங்கிட்டு, இப்போ லேவியராகமம் 6:13 பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்போதும் அவியாமல் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, இது என்னன்னு சொல்றேன்.
ஒரு தடவை பரலோகத்திலேருந்து அக்கினி இறங்கி எரியுது, கட்டைகள் அதில் வச்சிருந்த எல்லாம் சேர்ந்து எரியுது. எரிஞ்சு முடிஞ்சப்புறம் அந்த கங்கு கனல் அங்கே இருக்கும், சரிதானே? அந்த கங்கு அங்கே இருக்கும், நெருப்பு மேலேருந்து வந்தது கனல். இந்த கங்கை எடுத்து பத்திரமா சட்டியில், அது நெருப்பு சட்டியில் பாதுகாப்பாக வச்சிருக்கணும், சரிதானே? அன்னைக்கு உள்ள ஒழுங்கு. எப்போதெல்லாம் என்னெல்லாம் பலி தகனிக்கப்பட வேண்டுமோ இந்த நெருப்பை எடுத்து தான் அதை கொளுத்தணும், சரியா? அடிப்படை. வீட்டில் இருக்க நெருப்பு கொண்டுறப்படாது. அதனால தான் அந்த நெருப்பு எப்போதும் அங்கே அவியாமல் பாதுகாக்கணும். ஒரு தடவை வந்த அக்கினி சும்மா ஒவ்வொரு தடவை இறங்கிட்டு இருக்காது. நீங்கள் அதை சேஃபாக அதே நெருப்பு கங்கு அங்கே இருக்கணும், பாதுகாப்பாக வச்சு போகிற இடம் எல்லாம் அதை நெருப்பு சட்டியில் எடுத்துகிட்டு போய் எல்லாம் பத்திரமா வச்சு அதை வச்சு தான் பலியை நீங்கள் தகனிக்க வேண்டும். லேவியர் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் அந்நிய அக்கினி உள்ளே கொண்டு வரக்கூடாது. பலி செலுத்துறது, அந்த தூபம் காட்டுற அந்த இதில் போடுற அக்கினி, பலி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உள்ள நெருப்பு இந்த பரலோகத்திலேருந்து வந்த நெருப்பாக தான் இருக்கணும். வீட்டில் உள்ள நெருப்பு கொண்டுறப்படாது, சரியா? ஒரு கட்டத்தில் மோசே அந்த லேவியர்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள பதவி சண்டை, தாத்தான் அப்ராம் இந்த கூட்டத்தாரெல்லாம் நாங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஆசாரிய வகுப்பு கொடுத்துருக்கோம், அந்தந்த வேலை தான் செய்யணும். எல்லாரும் தூபம் காட்டுவோம், எல்லாரும் பலி செலுத்துவோம்னு சொல்லப்படாது. அதுக்கெல்லாம் சில ஒழுங்கு இருக்கு. நாங்களும் அப்படிலாம் செய்வோம், எங்களுக்கும் அந்த பதவி வேணும், தலைவர் ஆகணும், சென்ட்ரல் பாஸ்டர் ஆகணும்னு சொன்ன மாதிரி எல்லாம் சண்டை போட்டாங்களாம். சண்டை போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, வீட்டில் போய் தங்கள் தூப கலசத்தில் வீட்டில் உள்ள நெருப்பை போட்டு கொண்டு வந்தாங்களாம் உள்ள தூபம் காட்டுறது. அப்போது பலிபீடத்தில் இங்கே இருந்த நெருப்பில் இருந்த நெருப்பு போய் அவர்களை அழித்து போட்டதுன்னு அந்த சம்பவம் இருக்குது, சரிதானே? ஆமாம், அது லேவி 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுதா? அந்நிய அக்கினி உள்ள கொண்டு வர கூடாது. மனசில் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேஸ்மெண்ட். இப்போ என்ன நடக்கு? ஆண்டவராக இயேசு சிலுவையில் மரிக்கிற அந்த சம்பவத்தை எபிரேயர் 9:14 படிங்க. எபிரேயர் 9:14. 9:14. நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஊழியம் செய்வதற்கு. சரி, அப்ப இயேசுவின் சிலுவை பலி நித்திய ஆவியினாலே அங்கீகரிக்கப்பட்டதுங்கிற அந்த வசனத்தினுடைய பொருள் இப்ப புரிஞ்சதா? பழைய ஏற்பாட்டு பலி பரலோகத்தின் அக்கினியினாலே தகனிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் முதற் பலி இயேசுவின் பலியும் இதே விதமாக பரிசுத்த ஆவியினாலே அங்கீகரிக்கப்படுகிறது பட்டது என்பதை புரிஞ்சுட்டீங்கல்ல? ஓகே, இதை அப்படியே வச்சிருங்க. இப்போ நாம் இயேசுவின் சிலுவை பலியை நினைவு கூறுவதற்கு அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து பயன்படுத்தும் போது நல்ல கவனிங்க, முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் செலுத்தப்பட்ட 2 பலிகளை பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி அல்லது பரிசுத்த ஆவி அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பது உண்மையானால், உண்மைதானே? இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். இப்ப நாம இயேசுவின் சிலுவை பலியை நினைவு கூறுறதுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் வச்சு ஜெபம் பண்ணும் போது இதையும் அவர் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் உண்டா? கண்டிப்பா அவசியம் உண்டு. இப்ப புரியுதில்ல? இப்ப என்ன புரிஞ்சுங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். அதான் நேரமா சொன்னேன். கத்தோலிக்கிறோம் ரொட்டியை வச்சு ஜெபம் பண்ணி இயேசுவின் மாம்சங்கிறோம், சிஎஸ்காரனும் சொல்றான், இந்த கோசக்காரனும் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. ஆனா எங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களால், இப்ப புரியுதா? பரிசுத்த ஆவியின் அபிஷேக அங்கீகாரம் பெற்ற ஊழியக்காரர்களால் நடத்தப்படுற கர்த்தருடைய பந்தி மாத்திரம், பரிசுத்த ஆவியினால் ஆளப்படுகிற சபை. இந்த சபைன்னா என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவி இறங்கி அந்த வல்லமையினால் அவங்க பேசி பரிசுத்த ஆவியினால தான் சபை உண்டாக்கப்பட்டது. ஒன்று, அந்த ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கணும். 2வது, அந்த சபை பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுற சபையா இருக்கணும். அதை விசுவாசிக்கிற அனுபவிக்கிற 2 பேர் 3 பேர் இங்க இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில் இருக்கலாம்னு சொல்லியிருக்குல்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில நடத்தப்படுகிற கர்த்தருடைய பந்தியிலே உள்ள அப்பம் மாத்திரம்தான்
இயேசுவின் சரீரத்தோடு இணைக்கப்படும். சரியா? புரிஞ்சுட்டா? இந்த ரசம் மட்டும்தான் இயேசுவின் ரத்தத்தோட இணைக்கப்படும். பார்வைக்கு அது அப்படிதான் இருக்கும். பட் ஹியர் ஒரு இணைப்பில் இருக்கும். மற்ற இடத்துல உள்ளதெல்லாம் ரொட்டி தான், வெறும் ரொட்டி தான், வெறும் ரசம் தான். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்ய வேண்டும் என்கிறது தான் இதை பற்றிய ஒரு அடிப்படையான பிரமாணம். அல்லோ ஒரு ஐடியா கிடைச்சா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெறும் ரொட்டியும் ரசத்தையும் வாங்கி வச்சு ஒரு தினம் இயேசுநாதரோடு ஐக்கியப்பட முடியாது. அது மேலே இருந்தே பார்த்தாச்சு. மனசாட்சிப்படி குற்றமில்லாமல் இருக்க பாருன்னு சொல்லியாச்சு, உலகத்தை விட்டு பிரிக்கப்படுன்னு சொல்லியாச்சு, கழுவப்படுன்னு சொல்லியாச்சு, இயேசுவன் சீசராகுன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். அது மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தம் மன தாழ்மையுமாக இருக்கிறேன். நீங்கள் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட என்னிடத்துல நல்லா பிடிச்சுக்க. இயேசுகிட்ட இருந்த முக்கியமான குணம் என்னது? தாழ்மை. இப்போ பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல், நல்லா கேட்டுக்கணுங்க, இயேசு யாருன்னு முதல்ல புரியுங்க, அப்புறம் எப்படி ஐக்கியமாகுதுன்னு நமக்கு யோசிக்கலாம். முதல்ல இயேசு யாருன்னு புரியணும். இல்லை அவர் சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் கீழே வந்துடுவோம். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை, நல்லா கவனிக்கணும், இயேசு யாருன்னு பார்க்க போகிறோம். அவர் தேவ தூதர்களை விட மேலா பரலோகத்தில் இருந்தாலாம் வேற வசனம். இப்போ தேவ தூதர்களை விட கீழான நிலைமைக்கு வர்றார். வரும்போது ஒரு ராஜா வீட்டில் பிறந்திருக்கலாம். இல்லை, தேவகுமாரன் ஒரு ராஜா வீட்டில் பிறக்கிறது என்ன தப்பா? என்ன பிறந்திருக்கலாம்? இல்லை, செய்யலை. அடிமையின் ரூபம்னா அந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம ஆடு மாடுலாம் சந்தையில் வாங்குறோம் இல்லையா, இது மாதிரி அந்த நாட்களில் மனிதர்களை விலக்கி விற்பாங்க. கையை கட்டி கொண்டு வரிசையில் விட்டுருக்கோம், ஆணையம் விட்டுருக்கோம், பண்ணையம் விட்டுருக்கோம். சரியா? வேண்டியதை பார்த்து இந்த ஆள் தோட்ட விலைக்குள்ளாம் ஆடுமைக்குள்ளாம் ஆரோக்கியத்தை பார்த்து என்ன விலைப்பா கொடுக்கணும்னு வாங்கிடுவாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வந்தபோது சட்டம் போட்டு அதை நிறுத்திட்டார். அது நிமித்தமே அவரை சுட்டுக்குன்னு போட்டாங்க. அது இன்னொரு பக்கம். அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆச்சு. அது வரை அடிமையில் இருப்பாங்க. அது இஸ்ரேல் தேசத்துலேயும் அடிமையில் இருந்தாங்க, எல்லா தேசத்துலையும் இருந்தாங்க. அவங்கள வந்து ஆடு மாடுகள் கட்டுற இடத்துல தான் அவங்க குடியிருப்பு இருக்கும். சரியா? இங்கே நம்ம ஊரில் கூட இருந்தாங்க. சாணி வாரிக்கிட்டு சட்டை போட விட மாட்டாங்க, அப்படிலாம் வச்சுருந்தாங்க. கொத்தடிமையில் அடிமைன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அடிமைக்கு வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்தா அது மாட்டு தொழில் தான் பிறக்கணும். ஏன்னா அவங்க குடியிருப்பே அந்த பக்கம் தான் இருக்கும். இயேசுநாதர் வந்து கழுதை ஒட்டகம் கட்டக்கூடிய தொழுகத்தில் இயேசு பிறந்து முன்னணையில் கிடத்தி இருந்தாங்க. அப்படித்தானே? முன்னணைன்னா என்ன தெரியுமா? இந்த ஆடு மாடுறதுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பெட்டி மாதிரி ஒன்று இருக்கு, அது பேர் தான் முன்னணை. அதுதான் தொட்டில், புல் எல்லாம் போட்டு குழந்தைய அதில் போட்டாங்க. யாரே? தேவகுமாரனா இயேசு. அப்படி பிறப்பிலே அத்தனை தாழ்மையான நிலையில் பிறந்தார். நம்பர் 1. 2வது, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடமில்லைன்னு சொன்னார் இன்னொரு இடத்துல. அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துன்னு பார்த்துருக்கேன். நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியம் உண்டு, முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது நிறைவாகும் அளவு எவ்வளவோ நெருக்கப்படுறேன்னு சொல்கிறார். கழுத தொழுவத்தில் அடிமை போல பறந்தாச்சு, வீடு கூட இல்லாமல் ஊழியம் செஞ்சுருக்காரு. கடைசி வரை நெருக்கப்பட்டு 2 கள்ளர்களுக்கு நடுவில் ஒரு கள்ளனை போல வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் தொங்கி உயிரை விட்டார். அல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு உபாகமத்தில். ஒரு சபிக்கப்பட்டவன், எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. கொலையாளி சபிக்கப்பட்டவன் இவனா? தேவகுமாரன். ஸோ இயேசுவின் தாழ்மை எந்த அளவுன்னு உங்களுக்கு தெரியுதா? புரிஞ்சுதாம்மா? கொஞ்சம் புரிஞ்சதில்ல? இந்த இயேசப்பனோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கா? இருந்திருந்தா அந்த இயேசுவை போல நீங்கள் வாழ்ந்துருக்கணும் இல்லையா? நீங்கள் இயேசுவை பரியாசம் பண்ணும்படியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஏசப்பா, டேடி, மம்மி,
எந்த முறையிலாக அவர் உங்களுக்கு அப்பன் சொல்ல முடியுமா? கேட்போமே. அந்த அப்பனுக்கு என்ன குணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்க, அதான் தாழ்மைன்னு சொன்னது. சரியா? தாழ்மையா இருக்கிறேன். அப்ப சீசத்தோன்னா என்னன்னு தெரியுதில்ல, இயேசுவோட ஐக்கியப்படுறதுன்னா என்னன்னு தெரியுதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் தான் சுட்டி காட்டுறேன், சமயம் முடியுதில்ல. யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியா இருக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு. அப்போ தாழ்மை இல்லாத ஆளுகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமா? சீசர் ஆக்க முடியுமா? சீசர் ஆக்கியாக ஞானம் இயேசுவோடு எனக்கு தரிச்சு கொள்ளுறது இல்லப்பா, இயேசுவை அணிகிறதப்பா. அவருக்கு தாழ்மை எங்க இருக்கு, உனக்க லட்சணம் எங்க இருக்கு? எத்தனை ஜென்மம் எடுக்கணும் நீ சொல்லு? தண்ணியில அடிச்சு அங்க தள்ளி விட்டு கறக்கி உருட்டி புரட்டி மலத்தி அடிச்சு, ஓ எத்தனை வித்த பாக்கம். பிசாசு அதுக்கு கொஞ்சம் ஆளுகளை இறக்கி விட்டுருக்கேன், அடிங்கடா நீங்களும் அடிங்க, ஒரிஜினல் வந்தா டூப்ளிகேட்டா வரேன் இல்லையா கூட, இது மாதிரி அதான் சொன்னது. அப்ப கிறிஸ்துவோட ஐக்கியம் உண்டாகணும்னா அதுக்கு நிறைய அனுபவம் இருக்கு பாருங்க. சும்மா போய் இது கர்த்தருடைய தெரு உடலா இருக்கிறது, வாங்கி உண்ணுங்கள், ஓ வாங்கி உண்ணு, ஓ ஆமா, அவர் அதை எடுத்து இது அவருடைய திரு உதிரமா இருக்கிறது, இதை பருகுங்கள், ஓ பருகிட்டு போ. பிறகு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இப்பொழுதும் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். இத்தனை காரியம் ஒண்ணுன அப்புறம் ஒண்ணு நடக்கலையாமா? செத்தப்புறம் கூப்பிடு தேக்குறதுக்கு வேற ஒரு ஆள் வரணுமாவா? என்ன வேடிக்கை. சரி போட்டு பாவம் மன்னிக்கணும், அறியாம நம்மள அப்படி இருந்திருப்போம் இல்லையா, விட்டுருவோம். இனி அப்படி இருக்காதேன்னு சொல்லுதாகும். அந்த பழைய கதையை வச்சுக்கிட்டு இயேசுவோடு இருக்கிறேன், இயேசுவோடு இருக்கிறேன், ஐக்கியத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா மாட்டிக்கொள்வாய். அல்லையோ, சுத்திகரிப்பு கூட்டம் இல்லையா, பின்ன சுத்திகரிப்பு உருப்படியா நடக்காண்டாமா? சரி அடிச்சு தூத்து ஒற்றையெல்லாம் அடிச்சு கிளீன் பண்ணாண்டாமா பாஸ்டரே. சரி, நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். 1 கொரிந்தியர் 11:29 சொல்லுது, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாது இருக்கிறதுனாலே ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் சுகமா வந்து வியாதியாய் போனார்கள். சிலருக்கு பலவீனம் கிடைச்சி நல்ல ஆரோக்கியமா வந்து கர்த்தருடைய பந்தியில வந்ததோட சோக்கேடு பிடிச்சு வீட்டுக்கு போச்சு. சிலது கட்டில் கடை போனது அண்ணா கடைக்கு, அன்னைக்கு கர்த்தருடைய பந்தி முடிச்சு போனது ஒரே கடை. இன்னும் சிலது செத்து அல்ல இல்லையா நித்திரையும். அது பிரசங்காரு, அது சீஎச்ச கோயில்ல அவன் குடிச்சுக்கிட்டு போய் அங்கே எடுத்துட்டு தின்னுட்டு போறான், இங்க போறான் அப்படி போறான். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதை ரொட்டின்னு. அது ரொட்டி எத்தனை தடவை வந்து நல்ல ரொட்டி தான், இது வேற அது வேற. நீ அந்த நினைவுல இங்க வந்து வாய வச்சு என்ன பிறகு வா வந்து போ. ஆமா, கொள்ள பிரசங்கமா இருக்க கதைகளை கட்டிங்கண்ணா. இயேசுநாதர், அது யோவான் 13:26-27. இயேசுநாதர் கேட்டுடுங்க, இயேசுநாதர் கர்த்தருடைய பந்தி கொடுக்கார். அவர் பஸ்கா ஆசரிச்சுட்டு இருக்கும்போது யூதாசு பற்றி சொல்லுவார், இதை தோய்த்து துணிக்கு யார்கிட்ட கொடுக்கணும், அவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான்னு சொல்லியாச்சு. சரியா? அப்ப அந்த துணிக்கு தோய்த்து யூதாசுக்கு கொடுத்தாரு. கொடுத்தாரா? அப்படி ஒரு பகுதி இருக்குல்ல, அது அந்த ராப்போஜன பந்தியில உட்காரும்போது நடந்து. இதை வச்சுக்கிட்டு பிரசங்க மாதிரி சொல்லுது, இயேசுநாதர் யூதாசுக்கு கர்த்தருடைய பந்தி கொடுத்திருக்காரு, பின்ன நமக்கு கொடுக்க என்ன பிரசங்க யாரு? கொள்ளாமா கேட்டுக்கிட்டலாம், கேப்பமே எல்லாம் ஒண்ணு பார்த்துருவோமே. யூதாசுக்கு இதை பைபிள் காலேஜில் படிச்சு கொடுக்க லட்சணத்தையாக சொல்லு. யூதாசுக்கே கொடுத்துருக்கு, பின்ன நம்ம ஆளுகளுக்கு கொடுத்தா இப்ப என்ன கெட்டு போச்சு பிரசங்கியாரு? நான் சொன்னேன் இல்லை, அந்த வசனத்தை சரியா படி. யோவான் 13:26-27 படி. இப்ப படி கேப்போம். யோவான் 13:26-27 படி. அம்மா படி அம்மா, யாராவது தோய்த்து எவனுக்கு கொடுக்கிறேனோ சொல்லி கவனிச்சுடுங்க. துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோருக்கு கொடுத்தார். அந்த துணிக்கை விளங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். கொள்ளாமா? ராப்போஜன பந்தியில வந்து பியா பிடிச்சிருந்தான். பே பிடிச்சது இல்லை அவங்களுக்கு வேணுமா? பார்த்துக்க, பே எங்கோடி எல்லாம் உருட்டு பார்த்துக்க. உடனே ஆண்டவர் பிடிச்சிருந்தாரு. கேளு. அப்ப கர்த்தருடைய பந்தியில வந்து பியா பிடிச்சணுமா? சாத்தான் புகுந்தான். நீங்க அப்போஸ்தலர் 1:16 படி. அப்போஸ்தலர் 1:16 படிச்சிருங்க. சீக்கிரம் படிப்போம். அவர்கள் எல்லா சீடர்களும்
ஸ்திரீகள் ஒன்று அப்போஸ்தலர் 1:16 தானே. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாய் எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் ஒரு 30 வெள்ளி காசுக்கு இரத்த நிலம்னு ஒரு நிலத்துக்கு உரியவனாகி சம்பாதித்து தலைகீழாய் விழுந்தான். வயிறு வெடித்தது, குடல்லாம் சரிஞ்சு போச்சு. பார்த்தியா, கர்த்தருடைய பந்தி உள்ள போச்சு, குடல் வெடிச்சு. யூதாசுக்கு ராப்போஜனம் கொடுத்த கதைகளுக்கு விளக்கத்தை பார்த்துக்கிட்டோம் அல்ல இல்லையா? ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பு பிள்ளைகளே, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்க வேண்டும். வெறும் தண்ணி விளையாட்டு, ரொட்டி விளையாட்டு வச்சு நீங்கள் இயேசுநாதரோட ஐக்கியப்பட முடியாது. அதுக்கு வழிகளை பார்த்தோம், மனம் திரும்பதில் பார்த்தோம், கழுவப்படுதலை பார்த்தோம். தூய ஆவியானவர் வந்து உங்களை அங்கீகரிக்கிற அது கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவு என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகார ஆவியை தந்து உங்களை அங்கீகரித்தார். அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்து அவர்களை அங்கீகரித்து சாட்சிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 15:8 இருதயத்தை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்த போல அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து அங்கீகரித்து சாட்சி கொடுத்தார். அதுக்கு அடுத்தது கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்கும் போதும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுறோம். இதெல்லாம் சேர்ந்து தான் கிறிஸ்துவின் ஐக்கியத்தை உருவாக்குறது, உறுதிப்படுத்துகிறது. அப்புறம் நீங்கள் எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க இவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியும். பூரண புருஷராகும் வரைக்கும் சபையை கொடுத்து இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சு அப்படியே நடத்தி கொண்டு போகிறார். எப்படி இருக்குதுயே உங்கள் அனுபவம் எப்படி இருக்குது? இது பரலோகத்துக்கு போகிற மகாபரிசுத்த மார்க்கம். எல்லா மார்க்கத்தையோட அந்த வசனம் சொல்லுதில்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த சந்ததி, அவருக்கு சொந்த ஜனமாய். அப்படி இருக்கணும்னா இந்த ஆழமான அனுபவம் நமக்கு வேணும். ஆவியானவர்களோடு பேசியிருக்கிறார். கொஞ்சம் தலையை தாழ்த்திருக்கு, நிறைய பேசியாச்சு. கொஞ்ச நேரம் ஆண்டவரோட பேச கெலிட் சிட்டிமா மைஃபா ஸ்கலா நீ என்ன பேசுகிறேன்னு ஆண்டவர் கேட்க நாங்கள் அறிய போகிற அவசியம் கிடையாது. எங்களுக்கு தந்ததை உங்களுக்கு சொல்லிட்டோம். ஆண்டவர் வந்திருக்கிறார், அதோ வலது பக்கத்திலே நிற்கிறார், இடது பக்கத்திலே நிற்கிறார், கர்த்தரவன் பக்கத்திலே நிற்கிறார். நீ என்ன சொல்றாய் என்று கேட்கறதுக்காய் நிற்கிறார். நிற்பார்ல. எத்தனை வருஷம், எத்தனை அனுபவம். இடுக்கமான வாசலாக இருக்கலாம், துணிஞ்சு போயிரு. உலகம் காட்டுற பட்டம் கண்ணை மூடுனா முடிவுக்கு வந்துடும். எந்த பட்டத்துக்கும் மயங்காது. புருஷ ஐக்கியமா இருக்கலாம், மனைவி ஐக்கியமா இருக்கலாம், பிள்ளை ஐக்கியமா இருக்கலாம், சொந்தக்கார ஐக்கியமா இருக்கலாம், சபை ஐக்கியமா இருக்கலாம். இன்னும் எந்த ஐக்கியமா இருந்தாலும் உன்னை விட்டு இடப்பட்டுரும். மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டோம். நீ ஆண்டவரை முழுமையா தெரிஞ்சிருக்கணும். கிரைஸ்ட் சென்டர்டு லைஃப், கிறிஸ்துவை மைய பெற்றதா வாழ்க்கையா இருக்கணும். மனசுல சிம்மாசனத்தில் இயேசுதான் இருக்கணும். அங்க உலகம் இருக்க முடியாதுங்க. தேவையெல்லாம் அவர் கொடுக்க போறாரு, அது வேற விஷயம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், இயேசுவின் வார்த்தை இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைச்சிருந்தா நீங்க கேட்கறது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் யோவான் 15:7 சொன்னார். நீங்க இந்த ஐக்கியத்தில் இருந்தாதான் பிள்ளைகளின் அப்பம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கடவுளுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்னு நீ சத்தம் போடப்படாது. உனக்கு காது மூக்கு கண்ணு இருந்தா உன்னை படைச்சவருக்கு கண்டிப்பா இருக்கணும். நீ பார்த்தா அவர் குருடன்னு நினைக்கப்படாது. உனக்கு காது கேட்டா கர்த்தர் செவிடன்னு நினைக்கப்படாது.
உங்களுடைய அக்கிரமங்களே, ஏசாயா 59 கடைசி 2 முதல் 2 வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு தேவனுக்கு நடுவாய் பிரிவினை உண்டாக்கும். இந்த பிரிவினையோடு நாம் வாழ முடியும். ஒரு முடிவு உண்டாக்கி